118வது சங்கீதத்தினுடைய 8வது 9வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போறோம். 118வது சங்கீதத்தினுடைய 8வது வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரிலே பற்றுதலாய் இருப்பதே நலம். பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரிலே பற்றுதலாய் இருப்பதே நலம். இன்னொரு கூட வாசிக்கலாமே? மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேலே பற்றுதலாய் இருப்பதே நலம். பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேலே பற்றுதலாய் இருப்பதே. இன்னொரு விஷயம் கூட எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். மனுஷரை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரிலே பற்றுதலாய் இருப்பதே நலம். பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரிலே பற்றுதலாய் இருப்பதே நலம். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய நம்பிக்கையை குறித்து பல இடங்களிலே ஆண்டவர் பேசியிருக்கிறார். இன்றைக்கு நான் கொடுக்குற அந்த செய்தி என்ன அப்படின்னா, ரொம்ப கவனமாய், ஒருவேளை இன்றைக்கு உங்களுக்கு அது பயன்படுதா என்னன்னு தெரியல, ஆனால் ஆண்டவர் பேசுகிற வார்த்தை ஒன்றுமே உங்களுடைய வாழ்க்கையிலே பயன்படாமல் போகவே போகாது. சில வார்த்தைகள் இன்றைக்கு நமக்கு உதவியாக இருக்கும், சில வார்த்தைகள் 10 வருஷம் தாண்டி நமக்கு உதவியாக இருக்கும். எத்தனையோ பேர் என்னிடத்தில் சொல்லியிருக்கிறாங்க, இந்த திருச்சபை மட்டும் எனக்கு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த சர்ச்சு மட்டும் எனக்கு கிடச்சிருந்துன்னு வைங்களேன் பாஸ்டர், இந்த மாதிரி செய்திகள் எனக்கு கிடச்சிருந்துன்னு வைங்களேன் பாஸ்டர், இந்த மாதிரி ஆண்டவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிஞ்சிருந்தேன் அப்படின்னா நான் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்திருப்பேன். ஆனால் நான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வார்த்தை எனக்கு கிடைக்காம போயிருச்சு, இந்த திருச்சபை எனக்கு கிடைக்காம போயிருச்சு. அப்போது சில வார்த்தைகள் ஆண்டவர் இம்மிடியட்டாக நம்மோட பேசுவார். அந்த சூழ்நிலைக்கு தகுந்தது போல, அன்னைக்கு தகுந்தது போல, அந்த நிமிஷத்திற்கு ஏற்றபடி ஆண்டவர் பேசுவார். ஆனால் சில வார்த்தைகளை இன்னைக்கு பேசுவார், ஆனால் 10 ஆண்டுகள் தாண்டி அந்த வார்த்தை நிறைவேறும். 10 ஆண்டுகள் தாண்டி அந்த வார்த்தை நமக்கு ரொம்ப யூஸாக இருக்கும். அதனால ஆண்டவருடைய வார்த்தைன்னு ஒன்று வரும்போது, ஆண்டவருடைய வார்த்தையை கர்த்தருடைய பிள்ளைகள் எனக்கு இல்லைன்னு நீங்கள் சொல்லிடவே முடியாது, எப்பவுமே சொல்லிட முடியாது. வேதம் சொல்லுகிறது, தான் நிற்கிறேன் என்று சொல்லுகிற எவனும் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க கடவன். தான் நிற்கிறேன் என்று சொல்லுகிற எவனும் விழாதபடிக்கு. கவனிங்க, இப்போ ஆராதனையில் சிலர் கலந்து கொள்ளும் போது என்ன மெசேஜ் கொடுத்துருக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம திருச்சபையில் ரொம்ப குறைவாக இல்லை அப்படி பார்க்குறது அரிது. ஆனால் சிலர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, கணவனாரையே பார்த்துட்டு இருப்பாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, பாஸ்ட் இன்னைக்கு உங்களுக்கு தான் மெசேஜ் கொடுக்குறாரு, உங்களுக்கு தான் இன்னைக்குள்ள செய்தி. சிலர் என்ன நினைப்பாங்கன்னா, மனைவிக்கு பேராக சொல்லி, நீ நல்லா கொடுங்க பாஸ்டர், நல்லா கொடுங்க, அவள் இன்னைக்கு தான் அந்த மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு வந்தா, 2 வார்த்தை பாருங்க, ஆண்டவர் லெஃப்ட் ரைட் வாங்குறாரு பாருங்க. ஆக மொத்தத்தில் அந்த வார்த்தை யாருடையது இல்லை, எனக்கு இல்லை, என்ன சொல்லல ஆண்டவர். 10 வருஷம் தாண்டி நீங்க செய்ய போறதுதான் ஆண்டவர் சொல்லியிருப்பாரு. ஆனா இந்த வசனத்தை ஸ்கிப் பண்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க. நிறைய பேர் பிள்ளைகளை நினைச்சிட்டு இருப்பாங்க, ஆண்டவர் இன்னைக்கு செமத்தியா கொடுத்தாரா, அவ்வளோதான். ஆராதனை முடிச்சு வண்டியில் ஏறி உட்காரும் போது நிறைய பேருடைய பேச்சை என்ன தெரியுமா, ஆண்டவர் உனக்கு பேசினாராப்பா, உனக்கு பேசினாரா. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை இன்னொருத்தருக்காக ஸ்கிப் பண்ணுறது ஆண்டவருடைய பிள்ளைகள் அல்ல. கர்த்தருடைய வார்த்தை வரும்போது நான் அதை வாங்கி உட்கொண்டேன், நான் அதற்கு நடுங்கினேன், நான் அதற்கு கீழ்ப்படிவேன். அப்படிப்பட்ட ஒரு இருதயம் உங்களுக்கு இருக்குமானால் அந்த வார்த்தை கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் சும்மா இருக்காது. கர்த்தருடைய வார்த்தையினால் எல்லாம் பிழைக்கும். கர்த்தருடைய வார்த்தை காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணும். கர்த்தருடைய வார்த்தை அற்புதங்களை கொண்டு வரும். கர்த்தருடைய வார்த்தைகளினாலே ஒவ்வொரு மனுஷனும் பிழைப்பான். ஆமென். இன்றைக்கு நம்ம என்ன செய்தி அப்படின்னா, ஆண்டவருடைய பிள்ளைகள் உங்களுடைய ஏமாற்றங்களை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபேஸ் பண்ணணும். அதை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு அபிஷேகத்தை ஆண்டவருடைய பிள்ளைகள் கண்டிப்பாக வாங்க வேண்டும். இன்றைக்கு இருக்கிற காலத்தில் இந்த 2005வது வருஷம் வந்துட்டோம். இந்த 2005ல் ரொம்ப நம்ம கேள்விப்படுகிற செய்தி என்ன அப்படின்னா, எங்கே பார்த்தாலும் ஏமாத்து, என்னுடைய பணத்தை ஏமாத்திட்டாங்க, என்னுடைய சொத்தை ஏமாத்திட்டாங்க, என்னுடைய வாழ்க்கையை ஏமாத்திட்டாங்க, ஐயோ நான் இப்படி ஏமாந்து போயிட்டேனே, இப்படி என்ன ஏமாத்திட்டாங்களே. ஆனால் நான் நம்புகிறேன், நம்முடைய ஆண்டவர் ஏமாற்றத்திற்கு ஈடு கொடுக்கிற ஒரு கர்த்தராய் இருக்கிறார். வேதத்தில் ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார், நீங்கள் எந்தெந்த காரியத்தை எல்லாம் ஏமாந்து நீங்கள் இழந்து நிற்கிறீர்களோ, நீங்கள் ஏமாந்த காரியத்தை திரும்ப கர்த்தர் 10 மடங்காய் உங்களுக்கு திரும்ப தந்து உங்களுடைய ஏமாற்றத்திற்கு கர்த்தர் ஈடு கொடுக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென்.
யாக்கோபனுடைய மாமனார் அவனுடைய சம்பளத்தை 10 முறை ஏமாற்றினது போதும், அவனுடைய ஆடுகள் மாடுகள் எல்லாத்தையும் அவர் ஏமாற்றி எடுத்துக்கொண்ட போதிலும், நான் நம்புகிறேன் வெறும் கோலும் கையுமாக அந்த யாக்கோப்பு நதியை தாண்டி வந்த அந்த யாக்கோபு அந்த நதியை தாண்டி போகும்போது பல பரிவாரங்களோடு கர்த்தர் போகும்படியாய் கர்த்தர் உதவி செய்தார். நான் நம்புகிறேன் மனிதர்கள் உங்களை ஏமாற்றுவது கொஞ்சம்தான், ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், எத்தனை மனிதர்கள் உங்களை ஏமாற்றினாலும் அந்த ஏமாற்றத்தை குறித்து நீ வருத்தப்படாதே, அந்த ஏமாற்றத்தை குறித்து கலங்கி போய் நீ இருக்காதே. நான் அவர்களுக்கு முன்பாக பல மடங்கு உங்களை ஆசீர்வதித்து, இது தீர்க்க தரிசனமான வார்த்தை, ஏமாந்து நிற்கிறவர்களுக்கு மறு வாழ்வை தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நம்புறவங்க கைகளை மேல உயர்த்தி சத்தமாய், அப்பா நான் ஏமாந்ததை எனக்கு திரும்ப தருகிறவர், என் கைவிட்டு போனதை எனக்கு திரும்ப தருகிறவர், என்னை வஞ்சித்ததை எனக்கு திரும்ப தருகிறவர், என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொண்டதை எனக்கு திரும்ப தருகிற நல்ல தேவன். ஹல்லேலூயா. ஒரு விசை நீங்கள் ஏமாற்றப்பட்ட உடனே அவ்வளவுதான் நான் ஏமாந்துட்டேன் அப்படின்னு நினைக்காதீங்க. என் தேவன் நினைத்தாரே ஆனால் உங்களுடைய எல்லா ஏமாற்றங்களுக்கும் கர்த்தரால் ஈடு கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள், நீங்கள் தினம் தினம் ஜெபிக்க வேண்டியது என்னன்னா, உங்க பிள்ளைகளுக்காக கூட நீங்க ஜெபிக்க வேண்டியது என்னன்னா, ஆண்டவரே நாங்க எந்த இடத்துலையும் ஏமாறாதபடி எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு நம்ம ஜெபம் பண்ணணும். சிலர் பணத்தை ஏமாந்தது கூட பரவாயில்ல, சில பொருட்களை ஏமாந்தது கூட பரவாயில்ல, சிலர் தங்களுடைய வாழ்க்கையே ஏமாந்துருக்கிறாங்க. அதுதான் ரொம்ப கொடுமையானது. ஆனா நீங்க ஜெபிக்கணும், ஆண்டவரே எந்த இடத்திலும் நான் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, வாலிப பிள்ளைகள் கண்டிப்பாக நீங்க ஜெபிக்கணும். உங்களை வஞ்சிக்க வேண்டிய பிசாசு உங்களை வஞ்சிக்கிறதுக்காக அவன் முதல்ல எந்த யுக்தியை கையாளுவான்னா, உங்களை ஏமாத்துறதுக்கு தான் முயற்சி எடுப்பான். ஏதேன் தோட்டத்தில் ஆதாமையும் ஏவாளையும் வேதம் சொல்லுகிறது, அவன் ஏவாளை ஏமாற்றி தான் அந்த கனியை புசிக்க வச்சான். அவன் ஏமாற்றுக்காரன். வேதம் பிசாசை குறித்து உச்சரிக்கையில் என்ன சொல்லுது அப்படின்னா, திருடன் திருடவும் அழிக்கவும் கொல்லவுமே அன்றி வேறு ஒன்றுக்கும் உங்களிடத்திற்கு வரான், ஆனால் நானோ உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டாக்கும்படி வந்திருக்கிறேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அவன் நம்மை ஏமாற்ற நினைக்கும் போது நமக்கு ஜீவனை கொடுக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். வேதத்தில் நான் தியானிக்கும் போது, நேற்றைக்கு ரொம்ப லேட்டாக தான் நான் வந்தேன், லேட்டாக தான் தூங்க முடிஞ்சிருச்சு. ஆனாலும் இந்த வசனத்தை தியானிச்சுட்டு இருக்கும்போது வேதத்திலே ஏமாற்றத்தை தாங்க முடியாமல் தங்களுடைய வாழ்க்கையே முடித்து சூசைட் பண்ண 2 பேரை நான் தியானித்தேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஐயோ, ஏமாற்றம் ஒரு மனுஷனை இந்த அளவுக்கு கொண்டு போய் விட்டுருமா, இந்த அளவுக்கு கொண்டு போய் விட்டுருமா? சில மனிதர்கள் மட்டும் நீங்கள் ஏமாற்றம் என்கிற அந்த காரியத்தை விட்டு நீங்க வெளியே வரல அப்படின்னா, ஏமாற்றம் சில நேரத்தில் உங்களை எங்க வரைக்கும் கொண்டு போய் விடும் அப்படின்னா, தற்கொலை வரைக்கும் கொண்டு போய் விடும். நீங்க ஒரு வசனத்தை வாசிங்க, அது உங்களுக்கு உதாரணமா இருக்கட்டும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரத்தினுடைய 3வது வசனத்தை வாசிக்கலாமா? 27ஆம் அதிகாரம் 3வது வசனம். அப்பொழுது அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் அவர் மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதை கண்டு மனஸ்தாபப்பட்டு அந்த 30 வெள்ளிக்காசை பிரதான ஆசாரியரிடத்திற்கும் மூப்பரிடத்திற்கும் திரும்ப கொண்டு வந்து, குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்றார். அதற்கு அவர்கள், எங்களுக்கு என்ன, அது உன் பாடு என்றார்கள். அப்பொழுது அவன் அந்த வெள்ளிக்காசை தேவாலயத்திலே எறிந்துவிட்டு புறப்பட்டு போய் 4 கொண்டு செத்தான். நல்லா கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, எல்லாரும் கவனமாய் கவனிங்கள். இந்த இடத்துல யூதாஸ் என்கிறவன் ஆண்டவரோடு கூட இருந்த ஆள், கர்த்தருடைய சீசனிலே ஒருவன், 12 பேரில் ஒருவன். ஆனா இவனுடைய கையில என்ன பொறுப்பு கொடுக்கப்படுகிறது என்றால், பணப்பை இவனுடைய கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்க ரொம்ப கவனமாய் நீங்கள் கவனிங்கள். இந்த உலகத்தில் நீங்கள் ஊழியம் செய்கிற, இல்லை என்றால் சிலருக்கு உதவி செய்கிற இடத்துல எந்த பொறுப்பை வேணும்னாலும் நீங்க கையில எடுங்க, எந்த பொறுப்பை வேணாலும் கையில எடுங்க. ஆனா நீங்க எந்த பொறுப்பை கையில எடுக்கிறதுக்கு ரொம்ப பின்தங்கணும் அப்படின்னு சொன்னா, பண பொறுப்பு என்கிற ஒன்றை உங்க கையில நீங்க எப்பவுமே எடுத்துறாதீங்க. ஒருவேளை நீங்க வேலை செய்கிற இடத்துல அக்கௌண்டண்டா இருக்கலாம், அவங்கள நான் சொல்லலை, உங்களுடைய வேலையை குறித்து நான் சொல்லலை. ஆனா நீங்க உதவி செய்ய போகும்போது, மற்றவர்களுக்கு ஊழியம் என்கிற பேர்ல போகும்போது, முடிஞ்ச வரைக்கும் 90% நீங்க எதுல போகாதீங்க அப்படின்னா, இந்த பண பொறுப்பு என்கிற ஒன்றில் நீங்க போகாதீங்க. ஏன் அப்படின்னா, இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில இந்த பண ஆசை வந்ததற்கு, இவன் தடுமாற்றதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அவன் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த பொறுப்பு தான் காரணம். சிலருக்கு
பணத்தை பார்த்த உடனே வித்தியாசமான எண்ணங்கள் எல்லாம் வருது. அதை வந்து ரொம்ப பூஜை பண்ணுற மாதிரி நிறைய பேர் அதை ரொம்ப வந்து அதுக்கு பின்னாடியே போயிடுறாங்க. ஆனால் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், சில நேரத்தில் நீங்கள் எதற்கு பின்னாடி ரொம்ப போகிறீங்களோ அந்த காரியம் உங்களுக்கு ரொம்ப தூரமாக இருக்கும். சிலருடைய மோட்டிவேஷனே என்ன தெரியுமா? எல்லாத்துலேயுமே பணம், எல்லாத்துலேயுமே பணம், எல்லாத்துலேயுமே பணம் பார்க்கணும். எல்லாத்துலேயுமே பணம் பார்த்துட முடியாது, எல்லாவற்றையும் பணத்திலே செஞ்சிட முடியாது. நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். சிலர் வந்து கல்யாணம் நடத்துறது, சிலர் வீட்டில் ஃபங்க்ஷன் நடத்துறது, எல்லாத்தினுடைய மோட்டிவேஷனும் என்ன அப்படின்னு சொன்னால், இதுலேருந்து எனக்கு ஏதாவது வருமா, இதுலேருந்து ஏதாவது எனக்கு வருமானம் வருமா. நீங்கள் வந்து உலகத்திலே செய்கிற பிஸ்னஸில் வந்து நீங்கள் வந்து இதில் எனக்கு ஏதாவது லாபம் கிடைக்குமா, இதில் எனக்கு ஏதாவது பணம் வருமா அப்படின்னு நினைக்கிறது நான் தவறல்ல. ஒரு சொந்தக்காரங்களிடத்தில், ஒரு அவ்வளவு தூரம் நெருங்கி பழகின நண்பனிடத்தில், ஒரு கூட பிறந்த அண்ணன் தங்கச்சியின் இடத்துல, அவர்களிடத்திலிருந்து எனக்கு ஆதாயம் வருமா, எனக்கு அங்கே இருந்து பணம் சம்பாதிக்க முடியுமா, இப்படிப்பட்ட எண்ணங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு என்னவா இருக்கணும்னா தூரமாக இருக்கணும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதில்ல? பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்கள். பண மோட்டிவேஷன் வந்து எல்லாத்துலேயும் பண சிந்தையோடு வாழாதீங்க. சொல்லுங்கள், எல்லாம் நல்லா சொல்லுங்கள். இல்லை, நிறைய பேர் சொல்கிறது இல்லை, சொல்லுங்கள், நல்லா சொல்லுங்கள். எல்லாத்துலேயுமே பண புத்தியோடு இருக்காதீங்க. சரி, இது புரியுதில்ல உங்களுக்கு? ரொம்ப கவனமாக இருங்க, ரொம்ப கவனமாக இருங்க. சிலர் எதெடுக்கட்டும், நான் அதில் உதவியெல்லாம் இல்லைப்பா, உதவியெல்லாம் இல்லைப்பா, அதில் எனக்கு ஏதாவது ஒன்று வரணும்ப்பா, அதில் எனக்கு ஏதாவது ஒரு லாபம் இருக்கும்ப்பா. நான் வந்து சொல்கிறதுக்கு வந்து தயக்கப்படலை. நம்முடைய சபைக்காக இடத்தை கொடுத்த ஒரு மனிதன் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, அவர் வந்து எல்லாத்துலேயுமே எது எடுத்தாலும் அவர் அதில் வந்து அவருக்கு லாபம் இருக்கணும், அதில் அவர் பணத்தை சம்பாதிப்பார். பணம்ன்ற ஒன்றை எக்ஸ்ட்ரா பேசிட்டோன்னு வைங்களேன், அவ்வளோதான், அவர் வாய முடிவார். அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை. அவருடைய ரூல்ஸு, அவர் சொல்லுகிற வார்த்தை, சார் உங்களுக்கு ஒரு 2000 ரூபாய் இந்த மாதம் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டுமா அப்படின்னு கேட்டால் அந்த இடத்துல ரூலே இல்லை. அந்த 2000 ரூபாய் ஜாஸ்தியாக கொடுக்கலான்னு சொன்னால் அந்த இடத்துல திட்டு எதுவுமே இல்லை. அந்த 2000 ரூபாய் ஜாஸ்தியாக கொடுத்தா எல்லாமே ஓகேப்பா, எல்லாமே ஓகேப்பா. ஆனால் கடைசியில் அவருடைய மரணத்திற்கு போகும்போது நான் கண்ட ஒரு விஷயம் என்னுடைய இருதயத்தை ரொம்ப பாதிச்சிச்சு. என்ன தெரியுமா? அவருடைய நெற்றியில் ஒரே ₹1 மட்டும்தாங்க இருந்துச்சு, 1 ரூபி காயின். அவர் போட்டிருந்த ட்ரெஸ் கூட என்ன தெரியுமா? கதர் வேஷ்டி. அந்த கதர் வேஷ்டியும் கவர்மெண்ட்டில் ஃப்ரீயாக கொடுப்பாங்க பாருங்க, அந்த கதர் வேஷ்டி. அந்த கதர் வேஷ்டியை கட்டி அவரை ஒரு ஓலை மேலே படுக்க வச்சு அவருடைய நெற்றியில் ₹1 ஒட்டி, எடுக்கலீங்களா, பாடி எடுத்துடலாமா, கொண்டு போயிடலாமா, அந்த மார்ச்சுரிக்கு எடுத்துகிட்டு போயிடலாமா அப்படின்னு சொன்னாங்க. நான் வியந்து போனேன். ஆண்டவருடைய பிள்ளைகளை, நீங்கள் யார் அப்படி இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், நீ நல்லா சம்பாதிங்க சிஸ்டர், நீங்கள் நல்லா சம்பாதிங்க பிரதர், உங்கள் கையில் நிறைய ஆசீர்வாதங்களை கர்த்தர் தரட்டும். ஆனால் அதே நேரத்தில் எல்லாத்துலேயும் எந்த மைண்டாக இருக்காதீங்க அப்படின்னா சொல்லுங்கள் சத்தமா. நிறைய பேர் ஊழியத்தில் கூட ஊழியத்தில் கூட நிறைய பேர் பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு நினைக்கிறவங்க இருக்காங்க தெரியுமா? எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. முன்னாடி எல்லாம் அப்படி இல்லை. நான் முன்னாடி எல்லாம் வந்து திருச்சபைக்காக ஒரு பொருளை வாங்கினோன்னு வைங்களேன், அந்த பொருளை வாங்குறவங்க ஒன்று வந்து திருச்சபைக்காக இதை எடுத்துங்க பாஸ்டர், சர்ச்சுக்காக தானே, அதெல்லாம் ஒன்றும் வேணாம் பிரதர் அப்படின்னு சொல்கிறவங்க எத்தனையோ பேர் இருந்தாங்க. இன்னொரு கூட்டம், பாஸ்டர் எனக்கு வந்து ஃபுல்லாக ஃப்ரீயாக கொடுக்குற அளவுக்கு எனக்கு வசதிகள் இல்லை, அந்த அளவுக்கு நான் இன்னும் உயரல, ஆனால் ஒன்றும் பண்ணுங்க, நீங்கள் இதை எடுத்துக்கங்க, அதுக்கு என்ன அமௌண்ட்டோ என்ன வேலையோ அதுக்கு மட்டும் கொடுங்க பாஸ்டர், எனக்கு அதில் லாபம் எதுவும் வேண்டாம் பாஸ்டர், ₹1 கூட எனக்கு லாபம் வேண்டாம். ஆனால் இன்னைக்கு அந்த காலங்கள் மாறி இன்னைக்கு நிறைய திருச்சபைகளில் கூட அவங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி நிற்கிறதுக்கு காரணம், பதவியில் வர்றதுன்ற நினைக்கிறதுக்கு காரணம், திருச்சபையில் இருக்கிற பணத்தில் ஏதாவது எடுக்கலாமா, ஊழியத்தில் வந்திருக்கிற பணத்தை ஏதாவது கையாடலாமா. நான் சொல்கிறேன், அப்படிப்பட்ட எத்தனையோ குடும்பத்தை நான் பார்த்துட்டேன். அவர்கள் பிள்ளைகள் யாரும் சரியாக இல்லை, அவங்க பிள்ளைகள் நன்றாய் வாழலை, அவர்களுடைய பணம் அவர்களுக்கு உதவி செய்யவே இல்லை. எங்கே போனாலும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க, எங்கே போனாலும் ரொம்ப கவனமாக இருங்க. நீங்கள் ஞானமாய் சம்பாதிக்கிறது கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற கிருபை, நல்லா செய்யுங்க. நான் எத்தனையோ பேர் ₹10 பொருளை வாங்கி அந்த ஷோ பண்ணி ₹100 விற்கிறவங்க இருக்கிறாங்க. அது உங்கள் சாமர்த்தியம், அது உங்களுடைய ஞானம். நீங்கள் வந்து அதை எவ்வளவு அழகாக கொண்டு வந்து, எவ்வளோ அழகாக ப்ரெசன்டேஷன் பண்ணி, எவ்வளவு நேர்த்தியாய் உங்களுடைய பிஸ்னஸ், அதெல்லாம் உங்களுடைய ஞானம். ஆனால் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், எல்லாத்துலேயும் என்னை எதிர்பார்த்தக்கூடாதுன்னா, எல்லாத்துலேயும் பண எண்ணமாய் நீங்கள் இருந்துடவே கூடாது. சில சொந்தக்காரங்களுக்கு உதவி செய்யும்போது நமக்கு பணம் வராது பிரதர், பணம் வராது.
சில கூட பிறந்தவங்களுக்கு நம்ம உதவி செய்யும் போது பணத்தை பார்க்க முடியாது. சரி, ஓகே, கூட பிறந்தவங்க தானே, இருக்கட்டுமே. இதுலேயும் நான் அவங்க கூட சம்பாதிக்க முடியாது. ஒரு கடை வச்சிருக்கிறீங்களா, ஒரு கட்டில் ஒன்று நீங்கள் சேல் பண்ணுறவங்களா இருக்கிறீங்களா, அந்த கட்டில் வந்து நீங்கள் எவ்வளோ ரூபாய்க்கு வெளியே சேல் பண்ணுறீங்கன்னு தெரியல. ஆனால் அதே இது உங்கள் குடும்பத்தில் உங்கள் ரத்த சம்பந்தமான உறவு வந்து, எப்பா எனக்கு ஒரு கட்டில் வேணும்ப்பா நீ கொடுத்துறியான்னு சொல்லும்போது நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா? உண்மையிலேயே அவர்களிடத்தில் லாபம், உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன், உங்களுடைய செலவுகள், இது எல்லாத்தையும் செய்கிறது தவறல்ல, வாங்குறது தவறல்ல. ஆனால் அவங்க கையில் இருந்தும் எல்லாருடைய கையிலையும் லாபத்தை வாங்குறது மாதிரி என் கூட பிறந்த ரத்த சம்பந்தமான உறவுட்டையும் வாங்கணும்னு நினைக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நியாயமானது. சத்தமாக சொல்லுங்க, எத்தனை பேருக்கு புரியுது? நீங்க சில நேரத்தை சொல்ல அவனுக்கு இல்லாததா, அவனுக்கு இல்லை, ஏன் அவருக்கு இல்லாதது இல்லைன்னு சொல்றீங்கல்ல, அவர் அந்த காசை எடுத்துட்டு மூணாவது நபரிடத்துல வாங்கலாம்ல, உங்களுக்கு தெரியாத ஒரு நபரிடத்துல வாங்கலாம்ல. உங்கள்கிட்ட ஏன் வாங்கணும்? உங்கள்கிட்ட எதுக்கு அந்த ஆர்டர் கொடுக்கணும்? உங்கள்கிட்ட ஏன் கொடுக்கணும்? ஒரே ஒரு எண்ணம் தான், மற்ற மூணாவது மனுஷனுக்கு ஒன்றை கொடுக்கறத விட நம்ம இவருக்கு கொடுத்தோம்னா இவர் நமக்கு அவர் நல்லா இருக்கட்டுமே, நமக்கும் லாபகரமா இருக்கட்டுமே, இந்த ஒரு எண்ணத்திற்காக தான் சிலர் உங்களிடத்துல வந்து கொடுக்கிறார்கள். அதை இருமாப்பாய் ஒரு நாளும் கையாளாதபடி கர்த்தர் உங்களை கிருபையாய் காப்பாற்றுவாராக. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? இன்னைக்கு இந்த செய்தியை கேட்கும் போதே ஒரு தீர்மானம் எடுங்க, தயவு செய்து ஒரு தீர்மானம் எடுங்க. நீங்க எந்த வேலை செஞ்சாலும் உங்களுக்கு தெரிஞ்ச, உங்களுக்கு ரத்த சம்பந்தமான உறவில் உங்களை நம்பி வருகிற யாரா இருந்தாலும் அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கன்செப்ஷன் இருக்கத்தான். சொல்லுங்க, கேட்கல? பக்கத்தில் கையை பிடிச்ச எல்லாரும் சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச, உங்களுக்கு பழக்கமான, உங்களுக்கு ரத்த சம்பந்தமான, ஆவிக்குரிய வாழ்க்கையில் உங்களோட ஜெபம் பண்ற யாரு உங்கள்கிட்ட வந்து நின்றாலும் அவர்களுக்கென்று உங்களால முடிஞ்சதை நீங்க கண்டிப்பா செஞ்சுதான் ஆகணும். கேக்குதா? துணி கடைக்கு போய் துணி வாங்கணும்னு வச்சுங்களேன், பில்லை போட்டு முடிச்ச உடனே அங்க ஓனர் இருப்பாரு. அந்த ஓனர் நமக்கு தெரிஞ்சவர் அப்படின்னு சொன்னா கொண்டு போய் பில்லை நீட்டிட்டு நம்ம என்ன சொல்லணும்? சார் ஏதோ டிஸ்கவுண்ட் இருக்கா சார், ஏதோ டிஸ்கவுண்ட் இருக்கா சார்? அந்த சார் வந்து உங்களை அறிஞ்சுக்கிட்ட அந்த ஒரு காரணத்திற்காக தன்னுடைய கையில் எடுத்து, இதாப்பா 500 ரூபா நீ கட்ட வேணாம்ப்பா, ஒரு டிஸ்கவுண்ட் உங்களுக்கு கொடுத்தாருன்னு வைங்களேன், உங்களுக்கு சந்தோஷம் வரும் பாருங்களேன். வருமா வராதா? அவ்வளவு சந்தோஷம். வேதம் சொல்லுகிறது, அநித்தியமான உலக பொருட்களால் உங்களுக்கு நீங்கள் சிநேகிதரை, எல்லாரும் சேர்ந்து இந்த வசனத்தை சொல்லுங்க பார்க்கலாம். அநித்தியமான உலக பொருட்களால் நமக்கு சிநேகிதர்களை, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. அநித்தியமான உலக பொருட்களால், அநித்தியமான உலக பொருட்களால் சிநேகிதர்களை சம்பாதிங்கள். சொல்லுங்கள், அநித்தியமான உலக பொருட்களால் சிநேகிதர்களை சம்பாதிங்கள். ஹல்லேலூயா. எனக்கு ஒரு பாஸ்டர் ரொம்ப பிடிக்கும், கோயம்புத்தூர்லேயே பாஸ்டர் இயேசுபால், அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும். சர்ச் ஆஃப் காட் பாஸ்டர், அவங்கள்ட்ட நான் அசிஸ்டன்ட் பாஸ்டராக இருந்திருக்கிறேன். என்ன பிடிக்கும் அப்படின்னு சொன்னால், நாங்கள் வந்து ஒரு 10 பேர் 15 பேர் பார்த்தீங்கன்னா அவரோட ஊழியத்துக்கு போவோம். 15 பேரையும் கூட்டிகிட்டு போய் அவர் எந்த ஹோட்டலில் சாப்பிட்றாரோ அந்த ஹோட்டலில் அவர் மட்டும் தனியாக ஒரு டேபிளில் உட்காந்து ஒரு இட்லி இல்லைன்னா ஒரு தோசை அவ்வளோதான் வாங்குவார். ஆனால் கூட இருக்கிற எங்களை பார்த்து என்ன சொல்லுவார் தெரியுமா? உங்களுக்கு என்ன வேணுமோ. இன்னும் ரொம்ப அவருடைய மனசு என்னன்னா, அவர் முன்னாடி உட்கார்ந்தா நாங்கள் சாப்பிட மாட்டோமோன்னு நினச்சி அவர் வேற ரூமில் உட்காந்துட்டு எங்களை ஃப்ரீயாக சாப்பிடுங்க அப்படின்வார். அவர் சாப்பிட்டது வந்து 70 ரூபா 60 ரூபா, நாங்கள் 15 பேர் சாப்பிட்டது பார்த்தீங்கன்னா 5000 ரூபா கூட வரும். ஆனால் ஒரு மனதில் ஒரு சின்ன ஒரு சலனம் கூட இல்லாமல் அந்த காசை சந்தோஷமாக கட்டிட்டு வருவார். அவ்வளோ, ஐயோ உண்மையிலே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அவர் அன்னைக்கு சாப்பிட வைக்கும்போது. அதுக்காக நீங்கள் சம்பாதிக்கிற பணத்தை எல்லாம் கூட்டு போய் 10 பேரை கூப்பிட்டு ஹோட்டலில் சாப்பிட வைங்கன்னு நான் என்கரேஜ் பண்ணலை, அவ்வளோதான். அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கை அப்புறம் ஒன்றும் இல்லாமல் போயிடும். அது அப்படி அல்ல. ஆனால் என்னால் முடிந்த வரைக்கும் நான் மற்றவர்களுக்கு உதவியாகவே இருப்பேன். ஹல்லேலூயா. இந்த யூதாஸ் காரியோத்து தான் ஏமாற்றப்பட்டதை அறிஞ்ச உடனே என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஆண்டவரை காட்டி கொடுக்கறதுக்கு ஒரு முத்தம் கொடுத்தா போதும், உனக்கு அவ்வளோ வெள்ளிக்காசு கொடுத்துட்றோம்ப்பா அப்படின்னு சொன்ன உடனே அந்த வெள்ளிக்காசை கொண்டு போய் தேவாலயத்தில் வீசிட்டு, என்னை இப்படி ஏமாத்திட்டீங்களே, அவரை கொல்லுவோன்னு நீங்கள் சொல்லலைல்ல, அவர் அடிப்போன்னு நீங்கள் சொல்லலைல்ல,
அந்த வலி தாங்க முடியாம தற்கொலை செய்து மாண்டு போனான். அதே போல அகித்தோப்பேலை குறித்து வேதம் சொல்லுது, தான் தன்னுடைய ராஜாவினிடத்திலிருந்து அப்சலோம் என்கிறவன் தன்னை நல்லா வச்சுக்குவான், தன்னை நல்லா ஏத்துக்குவான் அப்படின்னு நினைச்சு தாவீதை விட்டு வெளியே வந்துட்டான். ஆனா அவன் நினைச்சு வந்த இடத்துல அவனுக்கு அங்கீகாரம் கிடைக்காதனால அவன் ஏமாற்றப்பட்டதை அறிந்து தற்கொலை செய்து மாண்டு போனான். இந்த ஜெபத்தில் இருக்கிற சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்க ஏமாற்றப்பட்டதை அறிந்து நீங்க வருத்தப்படாதீங்க. நான் நம்புறேன், உங்க ஏமாற்றத்திற்கு ஈடு கொடுக்கிறதற்கு என் தேவனாகிய கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு 3 காரியத்தை வேகமாய் உங்களுக்கு சொல்றேன். ஒரு தேவனுடைய பிள்ளை ஏமாற்றப்படும் போது நீங்க 3 விதமான ஒரு முடிவை எடுக்கணும். வாசிக்கலாம், ஒரு வசனத்தை வாசிக்கலாம். முதலாவதாக, தேங்க்யூ ஜீசஸ், நீங்கள் ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தினுடைய 21வது வசனத்தை வாசிக்கலாமா? 26ஆம் அதிகாரம் 21வது வசனம். வேறொரு துறவை வெட்டினார்கள், அதை குறித்தும் வாக்குவாதம் பண்ணினார்கள், ஆகையால் அதற்கு சித்னா என்று பெயரிட்டான். பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான், அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன் தாம் தேசத்திலே பலுகும்படி இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரகபோத் என்று பெயரிட்டான். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, எல்லாரும் கவனமாய் கவனிங்கள். இது ஈசாக்கு என்கிற ஒரு மனுஷனை குறித்து ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். இந்த ஈசாக்கை பார்த்தீங்கன்னா சின்ன வயதிலிருந்தே இவன் ரொம்ப வெகுளியான, அப்படின்னா எதிர்த்து எதையுமே பேசாம வாய் இல்லாத ஒரு பூச்சின்னு சொல்லுவாங்கல்ல, அதை யாரை சொல்லலாம் அப்படின்னு சொன்னா இந்த ஈசாக்கு என்கிற மனிதனை சொல்லலாம். எப்படி இதை சொல்ல முடியும்னா, வேதம் சொல்லுகிறது அவங்க அப்பாவுக்கு 100 வயசு. இப்போ 100 வயதுக்கு மேலே அவங்க அப்பாவுக்கு ஆச்சு. இவனுக்கு வாலிப வயதை அவன் எட்ட போறான். தன்னுடைய தகப்பனார் அவனை கொண்டு போய் மோரியா மலையில் ஒரு நல்ல பலிபீடத்தை கட்டி கட்டைகளை அடுக்கி அதன் மேலே தன்னுடைய பிள்ளையை படுக்க வச்சு கயிறுகளால் தன்னுடைய தகப்பனார் கட்டி அவனை கொல்றதற்கு தன்னுடைய கத்திய கையில் எடுக்கிறாரு. ஒரு வாலிப பையன். ஆனால் வேதம் சொல்லுது, இந்த பையன் என்ன பண்ணா அப்படின்னு சொன்னா, தன்னுடைய தகப்பன் பலிபீடத்தில் கட்டைகளை அடுக்கும்போது எதுவுமே சொல்லலை, தன்னை பிடிக்கும் போது எதையுமே சொல்லலை, கயிறுகளினால தன்னை கட்டும் போது எதுவும் செய்யலை. அந்த பிள்ளைக்குள்ள இருந்துச்சு பாருங்க ஒரு அமைதி. தன்னுடைய தகப்பன் இவ்வளோ பெரிய காரியத்தை செய்ய போறாரு, தன்னை கொல்ல போறாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட தன்னுடைய தகப்பனாரை தள்ளிவிடவோ தன்னுடைய தகப்பனாருக்கு விரோதமாக எழும்பவோ இவனுக்கு அந்த அளவுக்கு பலனே வரல. அவ்வளவு வாயில்லாத ஒரு பூச்சி இந்த இடத்துல வரும்போது, ஏசேக்கு என்கிற இடத்துல வரும்போது அவங்க அப்பாவுடைய சொத்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, இது அவனுக்கு தான் சொந்தம். அந்த இடத்துல தூர்வாரி அந்த இடத்த ரெடி பண்ணி, ஆனால் அந்த ஊர்காரங்க எல்லாரும் அந்த தண்ணீரை பார்த்த உடனே தங்களுடையது அப்படின்னு வாக்குவாதம் பண்ணினாங்க. அவ்வளோதான், தன்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப ஏமாந்துட்டான். சரி, ஒரு துறவை வெட்டிட்டான் ஏமாந்துட்டான், 2 துறவை வெட்டிட்டான் ஏமாந்துட்டான். ஆனால் தன்னுடைய வாழ்க்கையிலே அத்தனை முறை ஏமாந்தாலும் ஒன்னே ஒன்று இருந்துச்சு, என்னை எத்தனை பேரை ஏமாத்தினாலும் என்னை ஆசீர்வதிக்கிற ஒரு தேவன் என்னோடு கூட அவர் இருக்கிறார். இதுதான் என்னுடைய முடிவு அல்ல, ஏமாற்றம் என்னுடைய முடிவு அல்ல. கர்த்தர் இந்த ஏமாற்றம் முடித்ததற்கு பிற்பாடும் எனக்கு ஒரு துவக்கத்தை வைத்திருக்கிறார் என்று ஈசாக்குக்கு தெரிஞ்சதுனால தான் ஏசேக்கில் ஏமாத்திட்டாங்க, சித்னாவில் ஏமாத்திட்டாங்க. ஆனால் கர்த்தர் அவனுக்கான ஒரு ரகபோத்தை கர்த்தர் திறந்து கொடுத்து, கர்த்தர் அவனை இடம் கொள்ளாமற் போகும் மட்டும் கர்த்தர் அவனை கிருபையாய் ஆசீர்வதித்தார். உங்களுடையதா இருக்கலாம், அது உங்களுக்கு உரிமையானதா இருக்கலாம், நீங்க ஆசையா அதை ரெடி பண்ணி இருக்கலாம், அது உங்களுக்கு கிடைக்க வேண்டியதா இருக்கலாம். நீங்க அதை ரொம்ப அழகா கொண்டு வருகிற வரைக்கும், நீங்க அதை புதுப்பிக்கிற வரைக்கும் யாருமே ஒன்றும் சொல்லாம அமைதியா இருந்த நிறைய பேர் இப்போ அது நல்லா இருக்கிறத பார்த்த உடனே, அது புதுமையானதை பார்த்த உடனே, அது அவங்களுடைய கண்களுக்கு ரொம்ப ஆச்சரியமானதாய் பார்த்த உடனே உங்களுக்கு விரோதமாவே எழும்பி அந்த இடத்தை உங்களிடத்திலிருந்து இல்லை, அந்த காரியத்தை உங்களிடத்திலிருந்து பறித்து கொள்ளணும்னு ஒருவேளை முயற்சி எடுத்திருக்கலாம். இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர் இந்த சூழ்நிலையில் நீங்க கடந்து போகலாம். பாஸ்டர், நான் இவ்வளவு உருவாக்குற வரைக்கும் அமைதியா இருந்தாங்க, நான் இந்த காரியத்தை செய்கிற வரைக்கும் அமைதியா இருந்தாங்க, அதுல எஃபர்ட் போட்டது நானு, பணத்தை போட்டது நானு, ராத்திரி பகலா தூங்காம இருந்தது நானு, ஆனா இப்ப என்ன ஏமாத்தணும்னு முடிவெடுக்கிறாங்க. நான் என்ன பண்ணணும்? ஆனால் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், அவங்க ஏமாத்தின உடனே இவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேல நான் எதையுமே செய்ய முடியாதுன்னு நீங்க நினைக்காதீங்க. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், ஏசேக்கிலே ஏமாற்றப்பட்ட நீங்கள், சித்னாவிலே ஏமாற்றப்பட்ட நீங்கள், ரகபோத்திலே ஏமாற்றப்படுவது இல்லை. அந்த இடத்திலே கர்த்தர் உங்கள் எதிரிகளை காட்டிலும் உங்களை ஆசீர்வதிப்பார்.
உங்களை சுற்றி இருக்கிறவர்களை காட்டிலும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவர்களை விட பல மடங்கு ஆண்டவர் உங்களுக்கு தந்து உங்களை போஷித்து அவர்களே உங்களை தேடி வருகிற ஒரு நாளை கர்த்தர் நியமிப்பாராக. நம்புறவங்க கரங்களை தட்டி ஆமோதித்து நான் நம்புறேன் ஆண்டவரே, நான் நம்புறேன் ஆண்டவரே. முதலாவதாக ஏமாற்றப்படுகிறவர்கள், ஏமாந்தவர்கள், நீங்க எடுக்கக்கூடிய ஒரு பெரிய முடிவு என்ன அப்படின்னா, ஏமாற்றம் எனக்கு முடிவு அல்ல. சொல்லுங்க பார்க்கலாம், ஏமாற்றம் எனக்கு முடிவு அல்ல. ஏமாற்றம் ஒரு படிப்பினை தான், ஏமாற்றம் ஒரு பாடம் தான். அந்த ஏமாற்றத்தின் நிமித்தம் கர்த்தர் எனக்கு ஒரு பாடத்தை மட்டும்தான் கற்பிச்சு கொடுத்தாரு. ஆனா என்னை ஏமாற்றவங்களுக்கு முன்னாடி என் தலையை நிமிர பண்ணுகிற ஒரு இயேசு என்னோடு கூட இருக்கிறார். அவர்கள் பிடுங்கினதை கர்த்தர் 2 மடங்கு திரும்ப தருவார். அவர்கள் எடுத்து கொண்டதை கர்த்தர் 10 மடங்கு உங்களுக்கு திரும்ப தருவார். அவர்கள் வஞ்சித்ததை கர்த்தர் உங்களுக்கு திரும்பி கொண்டு வருவார். அவர்கள் உங்களை அராஜகம் பண்ணி பிடுங்கின அந்த காரியத்தை கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. அவர்களால் பிடுங்கப்பட்ட அந்த காரியம் ஆமென் உங்களுக்கு பல மடங்கு வந்து சேரும். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? பாருங்க, கடந்த நாட்களிலே 22 வயசான ஒரு வாலிப தங்கச்சி, 23 இயர்ஸ்னு வச்சுக்கோங்களேன், 22 வயசுல அந்த பாப்பாவுக்கு கல்யாணம். அந்த பையன் வந்து 24 வயசு. அந்த கல்யாணமாகி 1 இயர் கூட ஆகலை. அதுக்குள்ள அந்த பையனோட வாழவே முடியாதுன்ற ஒரு சூழ்நிலை. அப்ப என்னப்பா ஆச்சு, என்ன ஆச்சுன்னு கேட்டா, பாஸ்டர் காலையிலேருந்து எந்திரிச்சதுலேருந்து தூங்குற வரைக்கும் கையில் வந்து செல்போனை வச்சுட்டு கேம் விளையாண்டுட்டே இருக்கிறார் பாஸ்டர். ஒரு புருஷன் இவர் ஒரு கணவன், இவர் வெளியே போகிறதே இல்லை, எங்கேயுமே வேலைக்கு போகிறதில்ல. காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் கையில் கேமை வச்சு விளையாண்டு இருந்தா நான் என்ன பண்ணுவேன்? ரொம்ப நல்ல பொண்ணு, நல்ல வளர்ப்பில் வளர்க்கப்பட்ட பொண்ணு, நல்லா படிச்சிருக்கிற பொண்ணு. அப்போது நான் வந்து அவங்க அம்மா அப்பாட்ட கேட்குறேன், ஏம்மா உங்கள் பிள்ளை வந்து இந்த மாதிரி கேம் விளையாடுற பிள்ளைன்னு தெரியும். இவன்கிட்ட கேட்டால் என்ன சொல்கிறான்னா, நான் அப்போவே சொன்னேன் எங்கள் அம்மா அப்பாட்ட, எனக்கு இப்போல்லாம் கல்யாணம் வேண்டான்னு சொன்னேன், இவங்க தான் என்னை வற்புறுத்தி கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்னு அவன் சொல்கிறான். அவங்க அம்மா அப்பா பார்த்து ஏன் இப்படி பண்ணீங்கன்னு கேட்டா, பாஸ்டர் அவன் வந்து கல்யாணம் பண்ணி வச்சாலாவது திருந்துவான்னு நினச்சி பண்ணணும். என்ன இது கதை? கல்யாணம் பண்ணினாலாவது திருந்துவான்னு நினச்சி இன்னொரு பிள்ளையினுடைய வாழ்க்கையை நம்ம கெடுக்க முடியுமா? இன்னொரு பிள்ளையினுடைய வாழ்க்கையை அவன் உடனே தலையில் அடிச்சுட்டு சொல்கிறா, என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு பாஸ்டர், என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் ஒரு பையனை ஏறெடுத்து கூட பார்த்ததில்லை. காலேஜில் எத்தனையோ பேர் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க, ஆனால் ஒருத்தர் கூட நான் வந்து ஏற்றுக்கிட்டதே இல்லை. நான் கடவுளுக்கு ரொம்ப பயந்த பிள்ளை பாஸ்டர், ஆண்டவரோட வாழ்கிற பிள்ளை. எனக்கு போய் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருச்சு, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு பாஸ்டர். ஆனால் நான் அந்த பாப்பாட்ட சொன்னேன், இல்லைப்பா நீ அப்படி நினைக்காத, ஆண்டவர் எப்படியும் மாற்ற வல்லவர், எந்த இருதயத்தையும் மாற்ற வல்லவர். நீ ஜெபம் பண்ணு, ஆண்டவர் நிச்சயமாக உன் குடும்பத்தை கட்டுவார். நீ இன்னைக்கு ஏமாந்தேன்னு நினச்ச உடனே என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிற, ஆனால் ஒரு நாள் நீ ஏமாறலேன்றத கர்த்தர் உன் வாழ்க்கையில் நிரூபிப்பார் அப்படின்னு அந்த பிள்ளைக்கு சொல்லி அந்த பிள்ளைக்காக ஜெபம் பண்ணுங்க. பாருங்க, இன்றைக்கி யாரோ ஒருத்தர் இந்த சத்தத்தை கேட்குறோம், அப்படி இருக்கலாம் பாஸ்டர். உண்மைதான் பாஸ்டர், உண்மைதான் பாஸ்டர். என் வாழ்க்கையில் தான் நான் அந்த ஏமாந்துட்டு இருக்கிறேன். நான் அந்த ஏமாந்ததற்கு பிறகு நான் பணத்தை கொடுத்து ஏமாந்தேன், பொருளை கொடுத்து ஏமாந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு எதுலையுமே நாட்டம் இல்லை. நான் இவ்வளோ ஏமாளியாக இருந்திருக்கிறேனே, அதுக்கப்புறம் நான் வேலை செய்யலை, நான் படித்த படிப்புக்கு தகுந்த மாதிரி பண்ணலை, என்னென்னமோ உங்கள் மனசில் ஓடிக்கொண்டே இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் மட்டும் இன்னைக்கு உங்கள் கரத்தை பிடிச்சி கர்த்தர் வாக்கு கொடுக்குறார், உன்னுடைய ஏமாற்றம் ஒரு முடிவு அல்ல. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழும்பி நிற்பான். நீங்கள் விழுந்த இடத்துல உங்களை எழும்பி நிற்க பண்றதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். கை கொடுக்காத காரியங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும். உங்களை தேடி வராத காரியங்களை கர்த்தர் தேடி வர பண்ணுவார். உங்களை உயர்த்த வேண்டும் என்று சித்தம் கொள்ளுவாரே ஆனால் காற்றை காண மாட்டீர்கள், மழையை பார்க்க மாட்டீர்கள். ஆனாலும் உங்கள் பள்ளத்தாக்குகளை தண்ணீரால் நிரப்பப்படுத்துவதற்கு என்னுடைய இயேசு அவர் நல்லவராய் இருக்கிறார். கைகளை எல்லாரும் உயர்த்தி சொல்லலாம், முழு பலத்தோட உயர்த்தி சொல்லலாம், ஆண்டவரே என் பிள்ளை ஏமாந்து போய் நிற்கிறத நான் பார்க்குறேன், என் பொண்ணு ஏமாந்து போய் நிற்கிறத பார்க்குறேன் பாஸ்டர். அவருடைய அழகு என்ன, அவருடைய படிப்பு என்ன, அவருடைய திறமைகள் என்ன பாஸ்டர். ஆனால் இன்னைக்கு போவாங்க பாருங்க பாஸ்டர், ஏமாந்து போய் நிற்கிறாளே, என் பொண்ணு ஏமாந்து போய் நிற்கிறாளே, என் பையன் ஏமாந்து போய் நிற்கிறானே, இதுக்கப்புறம் என் பிள்ளைக்கு வாழ்க்கையே இல்லையா, இதுதான் முடிவா? ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த ஏமாற்றம் ஒரு முடிவு அல்ல, இந்த ஏமாற்றம் ஒரு முடிவு அல்ல. காயப்பட்ட அந்த இருதயத்தை கர்த்தர் இப்ப தேற்றுகிறத நான் பார்க்கிறேன். கர்த்தர் மறுபடியும் ஒரு வழியை திறக்கிறத பார்க்கிறேன். ராஜா பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கும்போதே, இந்த பிரசங்கம் நடந்து கொண்டு இருக்கும்போதே அந்த ஏமாற்றத்தினால இனி எழும்பவே முடியாது. இத்தனை
இத்தனை பணத்தை கொண்டு போய் வீணடிச்சேனே, இத்தனை பணத்தை நஷ்டமாயிட்டேனே, இவ்வளவு நம்பி ஏமாந்துட்டனே அப்படின்னு கண்ணீர் வடிக்கிற அந்த பிள்ளைக்கு இப்பொழுது உதவி செய்வதற்கு ஒரு புது வழி இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா. அந்த சூழ்நிலையில இருக்கிறவர்கள் சத்தமாய் ஜெபம் பண்ணுங்க. இறங்கும் ஆண்டவரே, இறங்கும் 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 இறங்கும். மறுபடியும் அந்த பிள்ளைக்கு ஒரு வாழ்க்கையை கொடுங்க ஆண்டவரே. மறுபடியும் அந்த தம்பிக்கு ஒரு வாழ்க்கையை கொடுங்க ஆண்டவரே. மறுபடியும் இழந்த பணத்தை எங்கேயாவது ஒரு இடத்துல சரி கட்டுறது மாதிரி ஒரு திறந்த வாசல் உங்க பிள்ளைக்கு வைக்கட்டும் ஆண்டவரே. அந்த இழந்த பணத்தை சம்பாதிக்கிறது மாதிரி ஒரு திறந்த வாசல் என் பிள்ளைய தட்டி எழுப்புங்கப்பா, தட்டி எழுப்புங்க ஆண்டவரை, பலப்படுத்துங்கப்பா. ஹல்லேலூயா. இது ஒரு பெரிய காயம், இது ஒரு பெரிய காயம். ஆனா என்னுடைய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நீங்க உங்களுடைய வாழ்க்கையில் வருகிற ஏமாற்றத்தை கையாளுகிற முதல் ஐடியா என்ன அப்படின்னா, அந்த ஏமாற்றத்தை பார்த்து சோர்ந்து போய் அங்கேயே படுத்து கிடக்க வேண்டாம். அங்கேயே என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு இனி எத்தனை வருஷம் சம்பாதிச்சாலும் இதை நான் கட்ட முடியாதுன்னு நினைக்க வேண்டாம். நான் நம்புறேன், தொடர்ந்து ஓடுங்கள், தொடர்ந்து நில்லுங்க. முடியல, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ரகபோத்தை கண்டிப்பாக வச்சிருக்கிறார். ஆண்டவர், இது ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை. எனக்கு இந்த வார்த்தையை பிரசங்கம் பண்ணும்போது ஒரு பெரிய வெளிச்சம் இருக்குது, நல்ல மனசுக்குள்ள ஒரு நல்ல திருப்தி இருக்குது. இந்த வார்த்தை நிறைய பேருக்கு நடக்குதுன்றதை நான் உறுதிப்படுத்துகிறேன். இந்த வார்த்தை உங்க காதுகளில் துணிக்கும் போதே அதை நடக்க ஆரம்பிச்சு, கர்த்தர் உங்களுக்காக தான் அந்த வார்த்தையை கர்த்தர் சொல்றாரு. மகளே, சித்தனாவில் நீ ஏமாந்து போனது போதும். ஹல்லேலூயா. உனக்கு ஒரு ரகபோத்தை நான் தருவேன், உன் பிள்ளைக்கு ஒரு ரகபோத்தை நான் தருவேன். அந்த ரகபோத் ஆரம்பம் ஆகிறதற்காக நன்றி. ஹல்லேலூயா. நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை ஏமாற்றத்தை எப்படி ஃபேஸ் பண்ணணும், எப்படி எதிர்கொள்ளணும் அப்படின்னா, ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? 2 சாமுவேலின் புஸ்தகம் 13வது அதிகாரத்தினுடைய 22வது வசனத்தை வாசிக்கலாமா? 2 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கலாம். அப்சலோம் அம்னோனோட நன்மையாகிலும் தீமையாகிலும் பேசவில்லை. தன் சகோதரியாகிய தாமாரை அம்னோன் கற்பழித்த காரியத்தின் நிமித்தம் அப்சலோம் அவனை பகைத்தான். 2 வருஷம் சென்ற பின்பு அப்சலோம் எப்ராயிமுக்கு சமீபமான பாலாத் தேரிலே ஆட்களை வைத்து ஆடுகளை மயிர் கத்தரிக்கிற வேலையில் இருந்தார். அங்கே ராஜகுமாரர்கள் எல்லாரையும் விருந்துக்கு அழைத்தான். அவன் ராஜாவினத்திற்கு போய் ஆட்களை வைத்து ஆடுகளை மயிர் கத்தரிக்கிறேன், ராஜாவும் அவருடைய ஊழியக்காரரும் உமது அடியானோட வரும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றார். கவனிங்க, இதை நீங்க வீட்டில் போய் வாசிங்க, ஃப்ரீயா இருக்கும்போது வாசிங்க. இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, அப்படின்னா அப்சலோம் அவனுக்கு ஒரு தங்கச்சி இருக்கிறாங்க, அவங்க பேர் தாமார். அப்போ இன்னொரு தாவீதினுடைய இன்னொரு மனைவிக்கு ஒரு பையன் இருக்கிறான், அவன் பேர் அம்னோன். இந்த அம்னோனுக்கு யார் மேலனா இந்த தங்கச்சி ஆகிய தாமார் மேல ஒரு மோகம் அந்த பிள்ளையை என்ன பண்றான் அப்படின்னா, தன்னுடைய தகப்பனாரிடத்துல சொல்லி அவன் ஏமாத்தி தன்னுடைய வீட்டுக்கு வர வச்சு அந்த பிள்ளையை சமைக்க வச்சு அந்த பிள்ளையை பெட்ரூம் வரைக்கும் கொண்டு வர சொல்லி எல்லாரையும் துரத்தி விட்டு, அந்த பிள்ளை எவ்வளவோ சொல்லி நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீ வெயிட் பண்ணு, நீ அவசரப்படாத, என்ன சொன்னாலும் கேட்காம வலுக்கட்டாயமா அந்த பிள்ளைய கூப்பிட்டு அந்த பிள்ளைய கற்பழிச்சு நாசம் பண்ணிட்டான். உடனே சரி பரவாயில்ல, நீ என்ன இப்ப பண்ணிட்ட, திருமணமாவது பண்ணலான்னு பார்த்தா அந்த பிள்ளையினுடைய கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி, இல்லை நான் உன்னை சேர்த்துக்க மாட்டேன் அப்படின்னு அவன் முழு பகையாய் அந்த பிள்ளைய பகைச்சான். ஆனா என்ன அப்படின்னா, இந்த தங்கச்சி தனக்கு உண்மை, அப்சலோம் ரொம்ப அழகான பையன், அவனுடைய தங்கச்சி ஆகிய தாமாரும் ஒரு அழகுள்ள பிள்ளை, இவ்வளவு அழகான என் தங்கச்சி நீ இப்படி பண்ணிட்டியே அப்படின்ற ஒரு பெரிய ஏமாற்றத்தினுடைய வெறுப்பு அந்த மனுஷனுக்குள்ள இருந்துட்டே இருக்குது. அப்சலோம் எதுவுமே பேசல, நீ ஏன் ஏமாத்தின, நீ எதுக்கு இப்படி பண்ண, எதுவுமே சொல்லாம மனசுக்குள்ள ஒரு வஞ்சகத்தை வச்சிருந்தான். என்ன வஞ்சகம்னா, நீ என்னை ஏமாத்தின இல்ல, நீ என்னை ஏமாத்தினதுக்கு நான் உன்னை பழி வாங்காம நான் விட மாட்டேன். நீ இவ்வளவு எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ண இல்லை, நான் உன்னை எப்படி விட்டுருவேன், நீ இவ்வளவு தூரம் என்னை கஷ்டப்படுத்தின இல்லை, நான் உன்னை எப்படி விட்டுருவேன், எனக்கு பணம் செலவு பண்ணா பரவாயில்ல, என் பேர் கெட்ட பேர் ஆனா பரவாயில்ல, என் எதிர்காலமே நாசமானா கூட பரவாயில்ல, நீ என்னை ஏமாத்துறதுக்கு நான் உன்னை என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நான் உன்னை பழி வாங்காம நான் உன்னை விடமாட்டேன்னு சொல்லி அப்சலோம் காரியங்களை ஒழுங்குபடுத்தி ஆட்களை ஒழுங்குபடுத்தி தன்னுடைய சகோதரனாகிய அம்னோனை அவனுக்கு எல்லாரையும் விருந்துக்கு அழைக்கிறது போல அழைச்சு, வேதம் சொல்கிறது எல்லாரையும் சேர்ந்து அடிச்சு அவனை கொன்னுட்டான், பழி தீர்த்துட்டான். நீங்க ஒண்ணு நினைச்சுக்குங்க, அந்த அப்சலோம் ஒரு நாள் அவனும் மரித்து போனான். நீங்க உங்களை ஏமாற்றினவர்களை பழி வாங்கணுன்ற ஒரு எண்ணத்துக்குள்ள நீங்க காலடி எடுத்து வச்சிட்டீங்கன்னா
உங்கள் வாழ்க்கையை திரும்பி தூக்கி எடுக்க முடியவே முடியாது. நீங்கள் ஏமாற்றத்தை எப்படி கையாளணும்னா, உங்கள் மனசில் ஒருவேளை பாஸ்டர் அவன் பண்ண துரோகம் என்ன துரோகம் தெரியுமா, என்ன துரோகம் தெரியுமா, எவ்வளோ பெரிய நம்பிக்கை துரோகம் தெரியுமா, சொல்லி சொல்லி என்னுடைய உழைப்பு பாஸ்டர், என்னுடைய எத்தனை வருஷத்தினுடைய இன்வெஸ்ட்மெண்ட் தெரியுமா, எவ்வளவு அவமானம் தெரியுமா, இதனால என் பிள்ளை எவ்வளோ கஷ்டப்படுறா தெரியுமா, எவ்வளோ என் பையன் ஸ்ட்ரகிள் ஆகிறான் தெரியுமா, ஐயோ நான் போய் இந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் என் பிள்ளைய சிக்க வச்சுட்டேனே. யாரோ ஒருத்தர் இந்த சத்தத்தை கேட்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், நீங்கள் ஏமாந்த அந்த இடத்துல நீங்கள் ஒன்று மட்டும் செய்யக்கூடாது. யார் உங்களை ஏமாற்றினார்களோ அவர்களை பழி வாங்குகிறது என்னுடைய வேலை அல்ல, என்னுடைய வேலை அல்ல. நீங்கள் அவங்களுக்காக பழி வாங்குறதுக்கு பணத்தை செலவு பண்ணாதீங்க. நீங்கள் அவங்கள பழி வாங்குறதுக்காக கொண்டு போய் கேஸை ஃபைல் பண்ணாதீங்க. நீங்கள் அவங்கள பழி வாங்குறதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் போகாதீங்க. நீங்கள் அவங்கள பழி வாங்குறதுக்காக ஏதாவது ஒன்று பண்ணணும்னு துடிக்காதீங்க. நான் நம்புகிறேன், ஏதோ ஒரு காரியத்திற்காக கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். அந்த இடத்திலிருந்து நீங்கள் எழும்பணும்னு நினைக்கணுமே தவிர, நான் என்னை ஏமாற்றினவர்களை பழி வாங்க போவது இல்லை என்று இன்று ஒரு தீர்மானத்தை நான் எடுக்கிறேன். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? கைகளை உயர்த்தி ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே என்னை ஏமாற்றினவங்களை நான் நியாயம் தீர்க்க வேண்டியது இல்லை, ஆனால் எனக்காக நியாயாதிபதி ஒருவர் எனக்கு இருக்கிறார், எனக்கு நியாயாதிபதி ஒருவர் இருக்கிறார். சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, எனக்கு நியாயாதிபதி ஒருத்தர் இருக்கிறார். என்னை யார் ஏமாற்றினார்களோ அவர்களை நியாயம் தீர்க்கிறவர் கர்த்தர். ஆனால் அவர்களுக்கு முன்பாக என் தலையை உயர்த்துகிற ஒரு தேவனாகிய கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். யாக்கோபை குறித்து வேதம் சொல்லுது, அவனுடைய மாமனார் 10 முறை அவருடைய சம்பளத்தை ஏமாத்துறார். நல்லா கவனிச்சுக்குங்க. ஒரு பொண்ணு, அந்த பொண்ணை பார்த்த உடனே அவனுக்கு ரொம்ப பிடிக்குது. அப்போ இந்த பொண்ணை எனக்கு தரணும், நீங்கள் மாமா தானே, இது எனக்கு முறை பொண்ணு தானே, இந்த பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி தருவீங்களா, நான் என்ன பண்ணணும்னு கேட்கும்போது அந்த மனுஷன் சொல்கிறான், 7 வருஷம் என்கிட்ட நீ வேலை செய்ப்பா, 7 வருஷம் வேலை செய்ப்பா. அந்த 7 ஆண்டுகளும் அவனுக்கு 7 நாள் மாதிரி வேலை செஞ்சுருக்கிறான், அவ்வளோ வேகமாக வேலை செஞ்சுருக்கிறான். அந்தபடியே யாக்கோபு ராகேலுக்காக 7 வருஷம் வேலை செய்தான். 7 வருஷத்தில் எத்தனை கற்பனை, அந்த பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி தருவார், இன்னும் இத்தனை நாள் தான் இருக்குது, இத்தனை நாள் தான் இருக்குது. அந்த கல்யாணமான அந்த இரவில் தன்னுடைய மாமனார் தான் வேலை செய்த 7 வருஷமாக காத்திருந்த அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்காம இன்னொரு பொண்ணை, அவருடைய மூத்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்து காலையில் பார்க்கும்போது தான் நேசித்த பெண் அங்கே இல்லை. எவ்வளோ அப்செட்டாக இருக்கும், எவ்வளோ கஷ்டமான ஒரு காரியம். இதை பாருங்க, ஒன்று யோசிங்க, இந்த கணவனை பிடிக்காத, மனைவியை பிடிக்காத ஒவ்வொருத்தருக்கும் இந்த சம்பவம் ரொம்ப பெரிய பாடம். எங்கள் அப்பா இந்த மாதிரி கல்யாணம் பண்ணி வச்சிட்டாரு, எங்கள் அம்மா இந்த மாதிரி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, என் கணவனாடத்தில் தெரியாமல் கல்யாணம் பண்ணிட்டேன், நான் இவரோட வாழ்ந்து தான் ஆகணுமா, அப்படின்னெல்லாம் நிறைய பேர் நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் ஒன்று நினச்சிக்கோங்க, இந்த யாக்கோபுக்கு ஆசீர்வாதம் யாரால தெரியுமா, யாரால தெரியுமா? ராகேல் அற்பமா எண்ணப்பட்டதை, லேயாள் அற்பமா எண்ணப்பட்டதை கர்த்தர் கண்டு அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தாள். புத்திர பாக்கியத்தை முதல்ல கொடுத்தது யார் அப்படின்னா இந்த லேயாள் தான் கொடுத்தாங்க. அதனால உங்க கணவனார் ஒருவேளை நீங்க நினைச்சது மாதிரி தோற்றமா இல்லாம இருக்கலாம், உங்க மனைவி ஒருவேளை நீங்க நினைச்ச தோற்றம் இல்லாம இருக்கலாம், நீங்க நினைச்சது ஒண்ணு அவங்க கல்யாணம் பண்ணி வந்ததுக்கும் வித்தியாசமா இருக்கலாம். ஆனா நான் நம்புறேன், நீங்க அற்பமா நினைக்காதீங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் வச்சு உடன்படிக்கை பண்ண அந்த கணவனார எவ்வளோ பெரிய சூழ்நிலை இருந்தாலும் மாற்றி தருவதற்கு கர்த்தரால முடியும். அந்த மனைவியை மாற்றி தருவதற்கு கர்த்தரால முடியும். அது கர்த்தரால் நியமிக்கப்பட்டது. ஆண்டவர் தான் இதை இணைச்சார் அப்படின்றத நீங்க சீக்கிரமாய் அறிந்து கொள்ளுவீர்கள். ஹல்லேலூயா. இது எவ்வளோ பெரிய ஏமாற்றம், எவ்வளோ பெரிய ஏமாற்றம். ஆனா யாக்கோபு ஒரு நாளும் தன்னுடைய மாமனாரை பழி வாங்கணும்னு நினைக்கவே இல்லை. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? கர்த்தாவே, நான் யாரையும், என்னை ஏமாத்தின யாரையும் என்ன பண்ண மாட்டேன்னா, நான் பழி வாங்க மாட்டேன், பழி வாங்க மாட்டேன். நம்பிக்கை துரோகம் பாஸ்டர், என்னை எல்லாத்தையும் கெடுத்து என்னை சுக்குநூறாக உடைச்சிட்டான் பாஸ்டர். யாரோ ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த சத்தத்தை கேட்குறவங்க அப்படி தான் இருக்கிறீங்க. மனசுக்குள்ள அந்த எண்ணம் ஓடிட்டே இருக்குது. ஒரு வாலிப தங்கச்சியாக இருக்கலாம், பாஸ்டர் என்கிட்ட அவ்வளோ வார்த்தையை பேசினான், அவ்வளவு நம்பிக்கைக்குரிய வார்த்தைகளை எல்லாம் பேசினான், நான் ரொம்ப நம்பினேன் அவளை, நான் ரொம்ப அவனை நம்பினேன். ஆனால் இன்னைக்கு ரொம்ப ஏமாத்திட்டு அவன் என்னை விட்டு போயிட்டான் பாஸ்டர். எல்லாத்தையும் பிடுங்கிட்டு போயிட்டான், என்னுடைய வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டான், என்னுடைய எதிர்காலத்தையே சூனியமாக்கிட்டான், என்னுடைய எல்லாத்தையும் இழக்க பண்ணிட்டான். நான் ஏதாவது ஒன்று பண்ணுவேன்,
அவன் கல்யாணத்தை தடுத்து நிறுத்துவேன், அவன் வீட்டில் போய் இப்படி செய்வேன், அவனுக்கு விரோதமாக இந்த காரியத்தை பண்ணுவேன். ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நீ எந்த காரியத்தையும் செய்ய வேண்டாம், பழி வாங்குதல் எனக்குரியது, நானே உனக்கு பதில் செய்வேன். நீ என்னை நோக்கி கூப்பிடு, அந்த காயத்தை நான் ஆற்றுவேன், அந்த இழப்பிற்கு நான் ஒரு ஈடு செய்வேன், அந்த இழந்ததற்கு நான் உனக்கு திரும்ப தருவேன். நம்புறவங்க நல்ல கைகளை மேலே தட்டி, முழு பலத்தோட கரங்களை தட்டி, முழு கரத்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் ஏமாந்த இடத்துல என்னை நிறுத்த வல்லவர் இருக்கா? நான் ஏமாந்ததை எனக்கு திரும்ப கொடுக்குற ஒரு தேவன் இருக்கிறார். ஆனால் நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால், இனி வந்து ஏமாந்தவர்களை ஏமாந்த இடத்துல நான் பழி வாங்குவதற்காக என்ன பண்ண மாட்டேன்னா, என் பணத்தை எதையுமே நான் இழக்கப் போவது இல்லை. ஹல்லேலூயா. சில மனிதர்கள்லாம் திருந்த மாட்டாங்க சிஸ்டர், சில மனிதர்கள் எல்லாம் திருந்த மாட்டாங்க பிரதர். இல்லை, இவனுக்கு ஒரு பாடம் கற்பித்து கொடுத்தாதான் இவன் அடுத்தவங்களை ஏமாற்ற மாட்டான் அப்படின்னு உங்கள் மனசில் நீங்கள் தோணலாம். நான் நம்புகிறேன், எந்த மனுஷனுக்குள்ளே அந்த மாற்றத்தை நம்மளால் கொண்டு வர முடியாது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? அந்த மாற்றத்தை யார் கொண்டு வர முடியும்னா, கர்த்தர் ஒருத்தர் மட்டும்தான் கொண்டு வர முடியும். அந்த பழி வாங்குற எண்ணத்தை விட்டுட்டு இனி என்ன பண்ணுறதுன்றதை மட்டும் பாருங்கள். நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். நம்பர் 3, மூன்றாவதாக நாம் வந்து ஏமாற்றத்தை எப்படி கையாளணும் அப்படின்னா, ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம், சேர்ந்து வாசிக்கலாம். 2 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்தினுடைய ஸ்தோத்திரம் 12வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரைக்கும் வாசிக்கலாமா? ஸ்தோத்திரம். 18ஆம் அதிகாரம். அந்த மனுஷன் யோவாவை நோக்கி, என் கைகளில் 1000 வெள்ளிக்காசு நிறுத்து கொடுக்கப்பட்டாலும் நான் ராஜாவுடைய குமாரன் மேல் என் கையை நீட்ட மாட்டேன். பிள்ளையாண்டானாகிய அப்சலோமை நீங்கள் அவரவர் காப்பாற்றுங்கள் என்று ராஜா உமக்கும் அபிஷாய்க்கும் ஈத்தாய்க்கும் எங்கள் காதுகள் கேட்க கட்டளை இட்டாரே. என்ன கவனிங்க, இது ஒரு பெரிய சப்ஜெக்ட். நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. அப்படின்னா, தாவீதிற்கு ஒரு வேலையாள் இருக்கிறார், தாவீதிற்கு படை தளபதி. அவர் பேர் என்ன அப்படின்னு சொன்னால் யோவாப். அவன் ஒரு பெரிய படைத்தளபதியாக இருந்தான். அப்போது இந்த படைத்தளபதியை நம்பி இந்த தாவீது ராஜா நிறைய பொறுப்புகளை அவர் கையில் ஒப்பு கொடுத்தார். ஆனால் ஒரு காலத்தில் வந்து, இதுக்கு முன்னாடி நம்ம வாசித்தோம்ல, அப்சலோம் வந்து அம்னோன் என்கிற அந்த தாவீதினுடைய மகனை கொன்னதுனால அப்சலோம் பட்டணத்துக்குள்ளே வர்றதுக்கு தடையாக இருந்துச்சு. நீ பட்டணத்துக்குள்ளே வரக்கூடாது, நீ எங்கேயாவது இருந்துக்கோ, ஆனால் என் கண்ணில் பார்த்தேன்னா உன்னை கொன்றுவேன் அப்படின்னு சொல்லி ராஜாவுடைய கட்டளை பிறந்ததுனால அப்சலோம் ராஜ்யபாரத்துக்குள்ளே எங்கேயுமே வரல. அதாவது இஸ்ரவேல் தேசத்துக்குள்ளே, அந்த நாட்டுக்குள்ளே, யூத ஜனங்களுக்குள்ளே அவன் வரவே இல்லை. ஆனால் இந்த யோவாப் என்ன நினைக்கிறான் அப்படின்னு சொன்னால், இந்த ராஜாவுடைய சேர்லேருந்து அவரை தள்ளிட்டு அடுத்த அப்சலோமா அந்த இடத்துல நம்ம கொண்டு வந்து நம்ம ஆளுகை செய்யலான்னு ஒரு தந்திரம் போட்டு, இப்போ ஒரு சின்ன ஒரு அம்மாவை கூப்பிட்டு ராஜாவுக்கு முன்னாடி ஒரு ஆக்டிங் பண்ண வைக்கிறான். அந்த அம்மா ரொம்ப அழகாக நடிக்குது. நடித்த உடனே ராஜா வந்து, ஏன் இப்படி என்ன இப்படி சொன்ன உடனே இந்த யோவாப் வந்து ராஜாவினிடத்தில் பேசி, இந்த மாதிரி உங்கள் பிள்ளை வெளியே இருக்குல்ல, அந்த பிள்ளையை நீங்கள் இன்னும் கொண்டு வராமல் இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளை அப்சலோமை இப்போ வந்து பட்டணத்துக்குள்ளே வர்றதுக்கு ராஜா ஒப்புக்கொண்டார். இந்த சம்பவத்தை நீங்கள் கவனமாக கவனிக்கணும். யோவாப் என்கிறவன் தாவீதினுடைய மகன் துரத்தப்பட்ட அப்சலோமை இப்போ உள்ள கொண்டு வந்துட்டாரு. உள்ள கொண்டு வந்து இந்த அப்சலோமை தன்னுடைய கைக்குள்ள வச்சே காய் நகத்தலான்னு பார்த்தவன் ஒரு நாள் அப்சலோம்ட்ட என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, நான் உன்னை பார்த்து பேசணும், நீ கொஞ்சம் என்னை மீட் பண்றியா, நீ வர முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு. இந்த அப்சலோமை பொறுத்த வரைக்கும் அவன் திமிரு பிடிச்சவன மாதிரி. அப்படின்னா அவனுக்கு நிறைய அகங்காரம், அவன்லாம் எதுவும் பெருசாக எடுத்துக்க மாட்டான். அப்படின்னா நீ யோவா பிறந்தா என்ன, எனக்கு என்ன, நீ என்னை கூப்பிட்டான்னா அப்படி ஒரு ரொம்ப அசால்ட்டான ஒருத்தன், நான்லாம் வர முடியாது அப்படின்னு சொன்ன உடனே இந்த யோவாவுக்கு ரொம்ப கோவம் வருது. என்ன இது, நான் வந்து உன்னை உள்ள வர சொல்லி ராஜாவின் இடத்துல இவ்வளவு போய் ஒருத்தங்களை நடிக்க பண்ணி உன்னை உள்ள கொண்டு வந்தா நீ ஏன் பேச்சே கேட்க மாட்டியா? உடனே இந்த யோவாவுடைய இருதயத்தில் அப்சலோமை எப்படியாவது கொன்றணும்னு ஒரு முடிவு வர்றான். இப்போ என்ன நடக்குதுன்னா, இந்த அப்சலோம் தாவீதை துரத்தி விட்டு தாவீதனுடைய ராஜ்யபாரத்தில் ராஜாவா உட்கார்றதுக்கு எல்லா வேலையும் நடக்குது. இப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே 2 டீம்ல ஒரு பெரிய யுத்தம் நடக்குது. அப்போ ராஜா சொல்றாரு, இந்த யோவாவையும் ஒரு 3 பேரையும் கூப்பிட்டு சொல்றாரு, எப்பா யுத்தம் எவ்வளோ வேணாலும் நடக்கட்டும், ஆனால் என் பிள்ளைய மட்டும் கொஞ்சம் பத்திரமா பார்த்துங்கப்பா, என் பிள்ளை ரொம்ப நல்லவன், என் பிள்ளை மேலே எதுவுமே படக்கூடாது. ஏன்னா அப்சலோம் உச்சன் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒரு பழுதும் இல்லாதவன்.
யுத்தம் மும்முரமா நடந்துட்டு இருக்கும்போது இந்த அப்சலோம் வந்து ஒரு பெரிய பெரிய குதிரையில வந்து அவர் வந்து யுத்தம் பண்ணிட்டே இருக்கிறாரு. யுத்தம் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த அப்சலோமுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய முடி இருக்கும். வருஷம் ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் தான் அவனுடைய முடியை கட் பண்ணுவாங்க. அந்த முடியை கட் பண்ணும்போதே தராசில் வச்சு இந்த வருஷம் எத்தனை கிலோ முடி இருந்துச்சுன்னு வெயிட் போடுவாங்க. அவ்வளோ தூரம் அவனுடைய முடி வந்து 1 இயர்லேயே பெருசாக வளர்ந்துடும். இந்த முடி நிறைய இருக்கிறதுனால இந்த குதிரையில வேகமாக ஓடும்போது முடி பறக்குது. ஒரு கர்வாலி மரத்தினுடைய ஒரு கிளை வந்து இவன் டிராவல் பண்ணுற இடத்துல சாஞ்சு நிற்குது. இவனுடைய முடி பறக்கும் போது கரெக்டாக அந்த முடி போய் அந்த கர்வாலி மரத்தில் சுற்றுது. குதிரை முன்னாடி போச்சு, இவன் அப்படி தொங்கிட்டு இருக்கிறான். இவன் தொங்கிட்டு கையில் கத்தி இருக்குது, ஒன்றும் பண்ண முடியல, கீழே இறக்கி விட யாரும் இல்லை, அந்தரங்கத்தில் தொங்கிட்டு இருக்கிறான். ஒரு ஆள் பார்த்த உடனே ஸ்ட்ரெயிட்டாக போய் யோவாவிட்ட என்ன சொல்கிறான்னா, ஐயா அப்சலோம் இந்த மாதிரி கர்வாலி மரத்தில் தொங்கிட்டு இருக்கிறத நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன சொல்கிறானே, ஒரு அறிவு இருக்கா என்ன, அந்த இடத்துல அவனை குத்தி கொண்டு போட்டுற வேண்டியதானே, அவனை எதுக்கு ஜீவனோட விட்ட? அப்போ தான் இவன் சொல்கிறான், நீங்கள் இப்படி சொல்கிறது நியாயமா, நீங்கள் இப்படி பண்ணக்கூடாது, என் பிள்ளைய பத்திரமா பார்த்துக்குங்கன்னு ராஜா சொன்னார்ல, உங்கள்கிட்டையும் தான் சொன்னார்ல. அந்த வார்த்தை எதையுமே யோவாப் கேட்காம ஸ்ட்ரெயிட்டாக போய் அந்த மனுஷனை அங்கிருந்து கீழே இறக்கி விட்டு எல்லாரையும் வச்சு அடிக்க வச்சு, வேதம் சொல்கிறது அப்சலோமை அதே இடத்துல கொன்னுட்டான். இப்போ ராஜாவின் இடத்துல ஆள் அனுப்பி ஃபஸ்ட்டு யுத்தம் நம்ம தான் ஜெயம் அப்படின்னு சொல்லு, அடுத்த ஆள் அனுப்பி அப்சலோம் செத்துட்டான்னு சொல்லு. அப்சலோம் இறந்த செய்தியை முன்னாடி சொல்லாத. இப்போ அப்சலோம் இறந்துட்டான் செய்தியை தாவீது கேட்ட உடனே வஸ்திரத்தை எல்லாம் கிழிச்சிட்டு என் மகனே என் மகனே என் மகனேன்னு ஓன்னு அழுகுறான். என் பிள்ளை செத்து போயிருச்சு, என் பிள்ளை இப்படி கொண்டுட்டாங்க, என் பிள்ளை யுத்தத்தில் மடிஞ்சு போயிருச்சு. உடனே யோவா போய் தாவீதிடத்தில் சொல்கிறான், நீங்கள் எதுக்கு அழுறீங்க, நீங்கள் அழுகிறது நியாயமா, எல்லா ஜனங்களும் உங்களுக்காக தான் யுத்தம் பண்ணாங்க, நீங்கள் உங்கள் பிள்ளை மட்டும்தான் முக்கியம், ஜனங்கள் முக்கியம் இல்லைன்னு இப்போ நினச்சா ஜனங்கள் உங்களை தப்பாக நினைப்பாங்கன்னு சொல்லி தன்னுடைய மகனுடைய சாவில் அழுகிறதற்கு கூட விடாமல் அப்படியே ராஜ தந்திரமாக அவருடைய அழுகையை ஸ்டாப் பண்ணவன் தான் யார் அப்படின்னா இந்த யோவாப். யோவாப் நல்ல படைத்தளபதி, யோவாப் பெரிய ஆளு, யோவாவுடைய கையில தாவீது எல்லா பொறுப்புகளையும் நம்பி கொடுத்திருந்தாரு. ஆனால் இவன் தன்னுடைய மகனுடைய விஷயத்தில் செய்தது ராஜாவுடைய இருதயத்தில் ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஆனால் உரியா பஸ்தேபாலை தனக்கு எடுக்கிறதுக்காக உரியாவினுடைய கையில் அவனை கொல்லுகிற அந்த லெட்டரை எழுதி கொடுத்து விட்டு யார் கையில் கொண்டு போய் கொடுக்க சொல்லுவாருன்னா ராஜா, யோவாப் கையில் கொண்டு போய் கொடு. யோவாப் அந்த லெட்டரை பிடிச்சு பார்த்துட்டு உன்னை கொல்லணும்னு சொல்லியிருக்கிறாங்க, உனக்கே தெரியல அப்படின்னு சொல்லி ராஜாவுக்காக நல்ல சேவகனை கொன்னவன் தான் இந்த யோவாப். ஆனால் நாட்கள் தாண்டிருச்சு. தாவீது தன்னை ஏமாத்தின இந்த யோவாவை மனசுலேயே வச்சிருந்தான் பாருங்க. இன்னொரு வசனம் நீங்க வாசிங்க, 1 ராஜாக்கள் எடுங்களை பார்க்கலாம். 1 சாமுவேல் 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாமா? 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். செரியாவின் குமார், எல்லாரும் எடுங்க, எல்லாரும் இந்த வசனத்தை படிக்கணும். செரியாவின் குமாரனாகிய யோவாப் இஸ்ரவேலின் 2 சேனாதிபதிகளாகிய நேரின் குமாரன் அப்னேயருக்கும் ஏத்தேரின் குமாரன் அமசாய்க்கும் செய்த காரியத்தினால் எனக்கு செய்த குற்றத்தை நீ அறிந்திருக்கிறாயே. அவர்களை கொன்று சமாதான காலத்திலே யுத்தத்தின் ரத்தத்தை சிந்தி யுத்த காலத்து ரத்தத்தை தன் அறையில் உள்ள கச்சையிலும் தன் கால்களில் இருந்த பாதரட்சையிலும் வடிய விட்டானே. ஆகையால் உன் யுக்தியின்படியே நீ செய்து அவனுடைய நரைமயிர் சமாதானமாய் பாதாளத்தில் இறங்க வெட்டாதிரு. நல்லா கவனிச்சுங்க, எல்லாரும் நல்லா கவனிங்க. யோவாவை தாவீது ஒண்ணுமே சொல்லலை. ஏன் என்னை ஏமாத்தின, எதுக்கு இப்படி பண்ண, என் பிள்ளையை எதுக்கு இப்படி கொன்ன, என் கூட இருக்கும்போது இப்படி ராஜதந்திரம் நீ பண்ணலாமா, உனக்கு இருக்கிற பொறுப்பை நான் எடுக்கிறேன், உன்னை கொல்றதுக்கு ஆள் அனுப்பிட்டேன், எதுவுமே சொல்லலை. ஏன் அப்படின்னா நீ எனக்கு நிறைய நன்மை செஞ்ச. ஆனால் அவனுடைய மகனாகிய சாலோமன் அடுத்து ராஜ்யபாரம் பண்ண வரும்போது சாலோமனிடத்தில் 2 பேரை குறித்து எச்சரிக்கை சொல்கிறாரு. ஒன்று யாரை குறித்து சொல்கிறாருன்னா யோவாப். தாவீது சாலோமனை பார்த்து சொல்கிறாரு, யோவாப் எனக்கு நல்லவன் தான், யோவாப் எனக்கு நல்லவன் தான், ஆனால் நீ நினைக்கிற அளவுக்கு எனக்கு நல்லவன் இல்லை, உனக்கு கண்டிப்பாக அவன் நல்லவனாக இருக்க மாட்டான். தன்னுடைய மகனிடத்தில் சொல்லி நீ பார்த்துக்கப்பா. வேதம் சொல்கிறது இந்த இடத்துல தாவீது தான் ஏமாற்றப்பட்டதை அறிந்தும் எந்த ரியாக்ஷனும் பண்ணாமல் அதை மனசுக்குள்ளேயே வச்சிருந்து இப்போ என்ன முடிவெடுக்கிறான் அப்படின்னு சொன்னால், இனி இந்த மனுஷனால் நான் ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாதுன்னா ஏமாற்றப்பட சொல்லுங்க, பிரதர் சிஸ்டர்
சிலர் நம்மளை ஏமாத்துறவங்களை தூக்கி விசிறடிச்சிட முடியாது. சில ஏமாத்துறவங்களை அவங்கள காமிச்சு கொடுக்க முடியாது. சில ஏமாத்துறவங்களை விட்டு போகவும் முடியாது. ஆனால் உங்களுக்கு ஒரு ஞானம் வேணும். சில ஏமாத்துறவங்களை இவங்க ஏமாத்திட்டாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க கூடயே தான் இருப்பாங்க, அவங்க கூடயே தான் இருப்பாங்க. ஆனால் என் மனசுக்குள்ள ஒன்று இருக்கும், இனி அவங்கள்ட்ட நான் என்ன பண்ண மாட்டேன். சத்தமாக சொல்லுங்க. ஒரு டைம் ஏமாறலாம் பிரதர், ஒரு டைம் ஏமாறலாம் பிரதர். ஸோ 2 டைம் கூட நீங்கள் ஏமாறலாம் பிரதர். ஆனால் நாளுக்கு நாள் இத்தனை ஏமாத்துனதுக்கு பிற்பாடும் நீங்கள் எப்படி ஏமாறுறீங்க? ஒரே மனுஷனிடத்துல, நான் சொல்கிறேன், ஒரே நபரிடத்துல, ஒரே பெண்ணிடத்துல, ஒரே பையனிடத்துல திரும்ப திரும்ப நீங்கள் ஏமாறுறீங்கன்னா அவங்க மேலே உங்களுக்கு தவறான ஒரு வாழ்க்கை முறை இருக்குது, உங்களுக்கு ஆத்மா பிணைப்பு இருக்கிறது. உங்களுடைய உறவு கண்டிப்பாக அது சரியான உறவு இல்லை, சரியான உறவு இல்லை. சரியா மனசுக்குள்ளே வச்சுட்டு இவன் இப்படி பண்ணிட்டான். அதான் ஒரு விஷயம் வந்து, ஒரு மளிகை கடைக்காரர் வந்து என்கிட்ட ஜெபம் பண்ண சொன்னார். எதுக்கு ஜெபம் பண்ண சொன்னார்னா, பாஸ்டர் நம்பிக்கைக்குரிய ஒரு வேலையாள் வேணும், அதுக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். எனக்கு அவருடைய கடையில் இருக்கிற ஒரு பையனை தெரியும், ரொம்ப நம்பிக்கைக்குரிய பையன். உடனே நான் அவர்கிட்ட கேட்டேன், பிரதர் அவன் பேரை சொல்லி கேட்டேன். அவங்களுக்கு ரொம்ப நம்பிக்கையான பையன் தானே, அந்த பையன் என்னாச்சு அப்படின்னு கேட்டேன். ஐயோ பாஸ்டர், அவன் பார்த்தீங்கன்னா நிறைய பணத்தை அவன் கல்லாப்பட்டியிலேருந்து திருடிட்டான் பாஸ்டர். ஆனால் நான் அவர் என்கிட்ட சொல்லும்போது அந்த பையன் எங்கே தான் உட்காந்துருந்தான், கல்லாப்பட்டியில் தான் உட்காந்துருந்தான். அப்போ நான் அவர்கிட்ட பார்த்து கேட்குறேன், பிரதர் திருடிட்டான்னு சொல்கிறீங்க, பணத்தை எடுத்துட்டான்னு சொல்லியிருக்கீங்க, திரும்பவும் அவன் அங்கேயே உட்காந்துருக்கானேன்னு சொன்னேன். சொன்ன உடனே சொன்னார், அவனை வந்து எடுக்கவே முடியாது பாஸ்டர். ஏன்னா இந்த கடையில் இருக்கிற எந்த பொருள் எங்கே எந்த இடத்துல இருக்குன்னு அவனுக்கு மட்டும்தான் தெரியும். அவன் இந்த இடத்த விட்டு போயிட்டான்னா நான் கடையை முட்டிட்டு வீட்டில் தான் உட்காரணும். நான் வந்து திருடினதை கையும் களவுமாக பார்த்துட்டேன், ஆனால் அவன்கிட்ட ஒன்றும் ரியாக்ஷன் பண்ணலை. அடுத்த நாள் வந்து ஒரு சிசிடிவி கேமரா மாட்டி, எப்பா நிறைய பேர் பில் கட்டாமல் போகிறாங்க போல தெரியுது, அவங்கள வாட்ச் பண்ணணும், அதுக்காக ஒரு கேமரா மாட்டியிருக்கிறேன் அப்படின்னு மட்டும் கேமரா மாட்டிட்டு இன்னொருத்தரை தேடிட்டு இருக்கேன் பாஸ்டர். இன்னொருத்தரை கரெக்டாக உருவாக்குறதுக்கு பிற்பாடு அவனை சமாதானமாக அனுப்பி விடலான்னு நினைக்கிறேன் அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நம்மளா இருந்தா, நீங்களா இருந்தா சொல்லுங்களேன், ஏமாத்தின அடுத்த கையை பிடிச்சி நீ ஒன்றும் இல்லாமல் போவ, நீ அப்படி போவ, நீ இப்படி போவ, நீ உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணலாமா, நீ இப்படி இருந்துட்டு தின்னுகிற சாப்பாட்டுக்கு இப்படி பண்ணலாமாப்பா, என்னென்ன கேள்வி கேட்டு போ, நீ இருக்காத துரத்தி விடுவோம்ல நம்ம நிறைய பேர். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், சில ஏமாற்றங்கள் சில மனிதர்களால் ஏமாற்றப்பட்ட உடனே நம்ம வெடுக்குன்னு பிடிங்கிற முடியாது, டக்குன்னு எடுத்துட முடியாது. அவங்க இனி வேண்டவே வேண்டான்னு ஒதுக்க முடியாது, அவங்கள தள்ள முடியாது. அவங்கள அதே இடத்துல வச்சு ஞானமாய் கையாளக்கூடிய கிருபையை கர்த்தர் தான் நமக்கு தரணும். நம்பர் 3, இனி அவங்கள்ட்ட என்ன பண்ண மாட்டேன்னா, சத்தமாக சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. நான் வாலிப தங்கச்சி, தம்பி, உனக்கு நான் ரொம்ப ஆலோசனை சொல்கிறேன், நீ ஜாக்கிரதையாரி. சிம்சோன் அந்த பொண்ணுடைய மடியில் படுத்து கிடக்குறான். அவள் கேட்குறா, உன்னுடைய மகாபலன் எதிலே உண்டாயிருக்கு, எனக்கு சொல்ல மாட்டியான்னு கேட்டாங்க. சொன்ன உடனே அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, பச்சையான அகரினார் கயிறுகளை வாங்கி என்னை கட்டினா எனக்கு நான் பலட்சியமாகி மற்ற மனுஷங்களை போல ஆயிரம் அப்படி சொன்ன உடனே ரெடியாக இருக்குதுங்க, கயிறு ரெடியாக இருக்குங்க. அந்த கயிறை எடுத்துட்டு வந்து உடனே அவனை சுற்றி கட்டிட்டான். கட்டின உடனே அவன் சொல்றா, சிம்சோனே இதோ பெலிஸ்தியர் உன்மேல் வந்து விட்டார்கள். உடனே தேவாவியானவர் அவன் மேல இறங்கி அப்படியே அந்த கயிறு நெருப்புப்பட்ட அது மாதிரி அப்படி உடஞ்சு போயிருச்சு. ஒரு உண்மையான பையனுக்கா இருந்தா, நீ என்னை ஏமாத்த தானே பார்த்த, நீ என்னை பிடிச்சி கொடுக்க தானே பார்த்த, நீ என்னை மாட்ட விட்டு தானே பார்த்த, இனி உன் வீடு எனக்கு வேண்டாம், இனி உன் அன்பு எனக்கு வேண்டாம். அந்த நேரத்திலே அந்த நபரை விட்டு எழும்பி வர்றதுக்கு எவ்வளோ நேரங்க ஆகும் எனக்கு தெரியும். இந்த சத்தத்தை கேட்குற யாரோ ஒரு சிலர் ஆபத்துன்னு தெரிஞ்சும் சிக்கி இருக்கிறீங்க, ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சும் சிக்கி இருக்கிறீங்க. இத்தனை டைம் ஆண்டவர் எச்சரிப்பு கொடுத்து கொடுத்து கொடுத்து, இது நல்லா இல்லை, இது பாதாள குழி, இது அசுத்தமான வாழ்க்கை, இதுக்கு பின்னாடி போகாத, உன்னை ஏமாத்துறாங்க, நீ சுதாகரிச்சுக்கோன்னு சொல்லி ஆண்டவர் எத்தனையோ வாய்ப்பு கொடுத்தும் மறுபடியும் 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 அவங்க சொல்லுகிற வார்த்தையை திரும்ப திரும்ப நீங்க நம்பிட்டு இருப்பீங்கன்னா உங்க வாழ்க்கையை யார் காப்பாற்ற முடியும்? யார் காப்பாற்ற முடியும்? வாலிப தங்கச்சி கவனமா கேளுப்பா, தம்பி கவனமா கேளு. நீ நேசிக்கிற, நீ விரும்புகிற ஒரு பையன் உங்ககிட்ட சாரின்ற வார்த்தையை சொன்ன உடனே எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காத. எத்தனை டைம் சாரி, எத்தனை டைம் சாரி, எத்தனை டைம் சாரி. அவன் சொல்லுகிற வார்த்தை ஒன்ன கூட நிலைப்படுத்தல, அவன் சொல்லுகிற வார்த்தை ஒன்னின்படி கூட நடக்கல. ஆனாலும் திரும்ப 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 திரும்ப
எத்தனை விஷயம் ஏமாத்தினாலும் அடுத்த ஒரு நிமிஷம் போய் உன்னை அவ்வளோ அழகா சொல்லி பிரெயின் வாஷ் பண்ண உடனே திரும்பவும் 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 அந்த இடத்தை விட்டு வெளியவே வர முடியாத அளவுக்கு நீங்க சிக்கி இருப்பீர்களே. ஆனால் பி கேர்ஃபுல். இது கர்த்தர் உன்னை எச்சரிக்கிறார். இது கர்த்தர் உன்னை எச்சரிக்கிறார். உன் வாழ்க்கையை கெடுத்துக்காதப்பா, உன் வாழ்க்கையை நாசம் பண்ணிடாதப்பா. அவன் உன்னை ஏமாத்துறான், அவனை ஏமாத்துறான், அவனை ஏமாத்துறான், அவனை ஏமாத்துறான். என்னப்பா பண்ணும், என்னப்பா பண்ண முடியும்? அடுத்து அவ்வளோ தேன் விழுகிற மாதிரி வேதம் சொல்லுது, அவன் நித்த அவனை பேசி டார்ச்சர் பண்ணாலாமா. டார்ச்சர். உன் மகாபலத்தை சொல்ல மாட்டியா, சொல்ல மாட்டியா, சொல்ல மாட்டியா? நான் நீ என்ன நேசிக்கலையா, நீ என்ன விரும்பலையா? திரும்ப 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 கொண்டு போய் பணத்தை எத்தனை நாள் கட்டுவீங்க? திரும்ப திரும்ப அந்த பொருளை எத்தனை நாள் பேசுவீங்க? சிலர்லாம் அவ்வளோதான், கொஞ்சம் நல்லா பேசிட்டா போதும், அவ்வளோ உடனே வந்து பழையதெல்லாம் மறந்துடுறது. ஏற்கனவே 50,000 வாங்கி 1 லட்சம் வாங்கி வேலை தாங்கி தரலான்னு சொல்லிட்டு வேலை வாங்கியே தரல. வேலை வாங்கி தராத ஆளு இல்லை அந்த 1 லட்சம் வேணாம் இப்போ 5 லட்சம் கொடு, அதை விட பெரிய இடத்துல வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னா திருப்பி கொண்டு போய் 5 லட்சம் நீங்க கொடுப்பீங்கன்னா உங்களை மாதிரி ஞான குறைவானவங்க யார் இருக்காங்க சொல்லுங்க? ஏற்கனவே 1 லட்சம் ரூபாவுக்கு அந்த ஆளால் வேலை வாங்கி தர முடியல, அவன் ஏமாத்திட்டு உட்கார்ந்துருக்கிறான், அந்த பணத்தையே திரும்பி தர முடியல, அவனை நம்பி இன்னொரு 5 லட்சம் கொடுப்பீங்க அப்படின்னா கடன் வாங்கி, எப்படி நீங்க ஏமாந்தவங்களா இருக்கிறீங்க? எவ்வளவு ஞானமா இருக்கணும். காரணம் என்னன்னா பேச்சு, ஆசையை காமிக்கிறது. இல்லை இல்லை இல்லை, நான் உங்களுக்காக ஸ்பெஷலாக நான் ஜெபம் பண்ணுறேன், அதுவும் தங்கச்சி தம்பிகளுக்காக ஜெபம் பண்ணுறேன். உன் வாழ்க்கைன்ற வட்டத்துக்குள்ளே நீ ஏமாந்துடாதப்பா, நீ ஏமாந்துடாதப்பா. கர்த்தர் உன்னை கிருபையாய் காப்பாற்றுகிற கர்த்தர். கைகளை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே ஏமாத்துறவங்கள எனக்கு ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய கிருபையை தாங்க ஆண்டவரே, அதை புரிந்து கொள்ளக்கூடிய கிருபையை தாங்க ஆண்டவரே. சத்தமா முழு வெள்ளத்தோட ஆண்டவரிடத்தில் கேளுங்க. அதை நான் புரிஞ்சுக்கணும், எங்க பிள்ளை புரிஞ்சுக்கணும். பாஸ்டர் நீங்க சொல்ற வார்த்தை 100% உண்மை பாஸ்டர், இது என் பிள்ளைக்கான வார்த்தை, என் பையனுக்கான வார்த்தை. நான் சொல்லி அவளுக்கு புரியல, அவனை ஏமாத்திர அவனுக்கு தெரியலடா, அவனை ஏமாத்திர அவனுக்கு தெரியலையாப்பா. என் கணவனாரை பார்த்து எத்தனையோ டைம் சொல்லிட்டேன் பாஸ்டர், இல்ல அவங்க அவங்க அவங்களுடைய வழிமுறை சரியில்லை, வந்துருப்பா, வேண்டாம்ப்பா, உன்னை ஏமாத்துறாங்கப்பா. என் மனைவிட்ட எத்தனையோ டைம் நான் சொல்லிட்டேன், அம்மா ஏமாத்துறாங்கம்மா அவங்க, ஆனா இன்னும் புரிஞ்சுக்கவே இல்லையே பாஸ்டர். கர்த்தர் அந்த ஞானத்தை இன்னைக்கு கர்த்தர் தருவாராக. கைகளை உயர்த்தி எல்லாரும் முழு பலத்தோட ஆண்டவரிடத்துல கேளுங்க. தேங்க்யூ ஜீசஸ். முழு பலத்தோட சத்தத்தை உயர்த்தி. ஒரு டைம் ஆண்டவர் வேண்டான்னு தடுத்தாருன்னா திருப்பி அந்த காரியத்தை அடையணும்னு நீ ஓடாத. ஒரு விசை கர்த்தர் உங்களை வேண்டான்னு தடுத்து நிறுத்தினார்னா இன்னொரு விசை அதுக்கு பின்னாடி ஓடாத மகனே, ஓடாத மகளே, அது உனக்குரியது அல்ல. அதை விட பெஸ்டா கர்த்தர் உனக்காக ஒன்றை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். நீ அதுக்கு பின்னாடி போனதான் வாழ்க்கைன்னு நினைக்கிற? கிடையாது, கிடையாது. ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபிக்கணும். ஸ்பெஷலா வாலிப தம்பி தங்கச்சிக்காக நான் ஜெபிக்கிறேன். உன்னை ஏமாத்துக்கிற எந்த இடத்துல இருந்தும் கர்த்தர் விடுதலை கொடுக்க வல்லவரா இருக்கு. பாருங்க, வாலிப தம்பிங்க எல்லாம், இந்த காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க, ஹாஸ்டலில் தங்குற பிள்ளைங்க, என்ன ஏமாத்து, ஒரு சிகரெட் அடிக்கிறது கொடுக்குறது ஒன்றும் இல்லைன்னு சொல்றது, அதுக்காக 4 பாஸ்டர்ஸை கொண்டு வந்து பாரு இந்த பாஸ்டர் தப்பு இல்லைன்னு சொல்றாருன்னு சொல்லி எப்படியெல்லாம் பிசாசானவன் திருடன், பிசாசானவன் உங்களை அழிக்க நினைக்கிறவர்கள். இப்போ ஏவாள் ஏமாத்தப்பட்டுட்டாங்க, புசிக்க வேண்டான்னு சொன்ன கனியை புசிட்டாங்க. யாருக்கு ஆபத்து? அந்த தோட்டத்திலிருந்து துரத்தப்பட்டது யாரு? ஏவாள் தானே துரத்தப்பட்டாங்க, ஏவாள் தானே துரத்தப்பட்டாங்க. சிலர் மாதிரி நீங்களும் மாறணும்னு நினைக்கிறாங்க. நிறைய ஏதோ வாலிப தங்கச்சிகள் இந்த இடத்துல கெட்டு போனவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. ப்ளீஸ் தயவு செய்து ஸ்டாப் பண்ணிக்கோமா, ஸ்டாப் பண்ணிக்கோமா. அதே போல கணவனார் இருந்தும் யாரோ ஒருத்தர் உன்னை ஏமாற்றி கொண்டிருக்கலாம், மனைவி இருந்தும் யாரோ உங்களை ஏமாத்திட்டு இருக்கலாம். பி கேர்ஃபுல், ரொம்ப கேர்ஃபுல். இவ்வளவு பணத்தை வாங்கினதுக்கு அப்புறம் இன்னும் நீங்க திருந்தலைன்னா, இவ்வளவு உங்களை எல்லா திறமைகளையும் எடுத்து இன்னைக்கு சும்மா உட்கார வச்சிருக்காங்க, இன்னும் நீங்க மாறலைன்னா, நீங்க ரொம்ப கவனமா கவனிச்சுங்க. ஒரு இடத்துல நமக்கு, எல்லாரும் கவனிங்க, சத்தியத்தை கேட்கணும். ஒரு இடத்துல நமக்கு பாடுகளா இருக்குன்றதுக்காக இன்னொரு இடத்துல போய் நம்ம ஒண்டிக்க கூடாது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுல? இந்த இடத்துல எனக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்குது, இந்த இடத்துல எனக்கு ரொம்ப பிரஷர் அதிகமா இருக்குது, அதுக்காக இந்த இடத்துல இருந்து நான் ஆசுவாசப்படுகிறதற்கு இன்னொரு இடத்துல நீங்க போய் உட்கார்றீங்கல்ல, அதுல ரொம்ப ஞானமா இருங்க,
ரொம்ப ஞானமாக இருங்க. புதுசாக இன்டர்நெட்டில் நீங்கள் ஒரு புதுசாக ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. என்ன தெரியுமா? உங்களோட பேசுகிற ஃப்ரெண்டு உங்களுக்கு எத்தனை மணி நேரம் ஆனாலும் அந்த ஃப்ரெண்டு உங்களோட பேசிகிட்டு இருப்பாங்க. ஒரு ஃபோன் நம்பர் அவங்க கொடுத்துருவாங்க. அந்த ஃபோன் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா எனி டைம் 24 hours நீங்கள் மெயிலாக ஃபீமேலாக நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஏஜ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களோட பேசுகிற அந்த நபரை வயசை செலக்ட் பண்ணிக்கலாம். ஆனா பெண்ணான்னு செலக்ட் பண்ணிக்கலாம். யார் உங்களோட பேசணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணி சென்ட் கொடுத்தீங்கன்னா ஒரு உங்களுக்கு வந்து ஒரு ஃபோன் நம்பர் வரும். அந்த ஃபோன் நம்பரில் நீங்கள் பேச ஆரம்பித்தா எதிர் முனையில் இருக்கிற பர்சன் உங்களோட எத்தனை மணி நேரம் ஆனாலும் பேசுவாங்க. நீங்கள் பேசுகிறது என்னதாக இருந்தாலும் அவங்க உங்களோட பேசுவாங்க. அந்த மாதிரி ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் ஆயிரக்கணக்கான பேர் சிக்கி இருக்கிறாங்க. ஆயிரக்கணக்கான பேர், நிறைய வாலிபர்கள் சிக்கி இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, ஒரு இடத்துல பிரச்சனை வரும்போது இன்னொரு கம்ஃபர்ட் சோனை கொடுக்கிறவர் கர்த்தர்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. சில இடத்துல பிசாசு தான் அந்த வலையை விரிக்கிறான். இன்னைக்கு சிகரெட் அடிக்கிறவங்களை பார்த்து கேட்டா, இந்த சிகரெட் அடிக்கிறது எப்படிப்பா கண்டுபிடிச்ச? இந்த சிகரெட் உனக்கு பழக்கம் எப்படிப்பா வந்துச்சு? ஒன்றும் இல்லை, எனக்கு ரொம்ப ட்ரிகராக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருந்துச்சு, இந்த டென்ஷனை போக்குறதுக்காக ஒரு சிகரெட் அடித்தேன். அப்போது அவனுக்கு வந்து அவ்வளவு டென்ஷனாக இருக்கும்போது அந்த சிகரெட்டை ஊதி முடிச்சா அவனுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, ரிலாக்ஸ் ஆகுது. ஒரு கஷ்டத்திலிருந்து இன்னொரு ரிலாக்ஸ்ன்னு நினச்சி காலடி எடுத்து வைக்கிறது கம்பல்சரி அவனுக்கு ரிலாக்ஸ் இல்லை. அவனுக்கு வருங்காலத்தில் அது என்னவா முடிஞ்சிடும்? ஏற்கனவே இருந்த இந்த ஸ்ட்ரெஸ்ஸில் விட அடுத்து சிகரெட்டுக்கு அடிமையானேன்ற அந்த ஸ்ட்ரெஸ் அவனுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். வாலிப தம்பி ரொம்ப கேர்ஃபுல். வேதத்தில் இதுக்கு ஒரு உதாரணம் இருக்குது. வேதம் சொல்லுது, நகோமி என்கிறவள் வந்து பெத்லெகேம் என்கிற இடத்துல அவங்களுக்கு என்ன உண்டாகுதாமா? பெத்லெகேம் என்ன உண்டாயிடுச்சு? பஞ்சம். பெத்லெகேமில் பஞ்சம் உண்டாகும் போது எல்லாருமே பெத்லெகேமில் தான் இருக்காங்க. அந்த பஞ்சத்தை எதிர்கொள்றாங்க. முன்னாடி சாப்பிட்டது மாதிரி கறி சாப்பிட முடியாது, முன்னாடி சாப்பிட்டது மாதிரி சாப்பாடு நிறைய சாப்பிட முடியாது, இருக்கிறது தான் சாப்பிடணும். பஞ்சகாலம். எல்லாருமே அந்த ஊரில் இருக்காங்க. ஆனால் நகோமி மட்டும் ஒன்று டிசைட் பண்ணிட்டாங்க. என்ன டிசைட் பண்ணிட்டாங்க தெரியுமா? இந்த கஷ்டத்தில் இந்த ஊரில் நான் இருக்க மாட்டேன். நான் எங்கே போவேன்? மோவாப் தேசத்துக்கு போவேன். மோவாப் தேசத்துக்கு போன உடனே 2 பிள்ளைகளையும் இழந்துட்டாங்க, கணவனாரையும் இழந்துட்டாங்க. வாலிப தங்கச்சி, அப்பா என்னை ரொம்ப ஸ்டிக் பண்ணுறாரு, அம்மா என்னை ஸ்டிக் பண்ணுறாங்க, அப்பா குடிச்சிட்டு வர்றாரு, அப்பா வந்து சாப்பிட சரியா வந்து எங்களை கோஆப்ரேட் பண்ண மாட்டேன், இந்த மாதிரி காரணத்தை வச்சுட்டு நீ ஏன் அந்த பையனோட பேசுற, நீ ஏன் அந்த பொண்ணோட பேசுற, ஏன் என் வீட்டில் பேசுறதுக்கு யாரும் இல்லை, அப்பா சத்தம் போடுறாரு, அம்மா இப்படி பண்றாங்க. இந்த ஒரு பிரச்சனையை, இந்த ஒரு பாடுகளை தாங்க முடியாம நீ இன்னொரு கம்ஃபர்ட் சோனை எனக்கு தெரிஞ்சுக்கிறதுல நீ ரொம்ப கவனமா இரு. அது ஆபத்தில் கொண்டு உன் மேல அன்பு வச்சு கர்த்தர் கூட பேசுறாரு. யார் அந்த இடத்துல, என் மனைவி என் கூட பேசுறதே இல்லை, அதனால இன்னொருத்தர் பேசுவீங்களா? என் கணவனார் என்ன பேசுறதே இல்லை, அதனால இன்னொருத்தர் நான் பேச முடியுமா? இல்லை. இங்க இருக்கிற ஆபத்து சின்னது, நீங்க இப்ப சந்திச்சுட்டு இருக்கிற ஆபத்து ரொம்ப பெருசு. Be careful. தேவ சமூகத்தில் எல்லாரும் எளிமை நிற்கலாமா? எல்லாரும் எளிமை நின்று. Thank you Jesus. Hallelujah. ஏன்னா ஏமாந்து போகிறதுக்கு ஆண்டவர் ஒரு நாள் எனக்கு அனுமதிக்க கூடாது. என்னுடைய வாழ்க்கையில் இனி யாருக்கு முன்னாடி நான் ஏமாந்து நிற்க கூடாது. என்னை கர்த்தரையே காப்பாற்றுகிற கர்த்தராய் இருக்கிறார். இவ்வளவு சத்தியத்தை நீங்கள் கேட்டும் சிம்சோனை போல இருக்க வேண்டாம்ப்பா. கைகளை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே என்னை காப்பாற்றுகிறதற்கு நல்ல தேவன் நீர் ஒருவர் மட்டுமே. என்னை காப்பாற்றுகிறதுக்கு ஒரு நல்ல தேவன் நீர் ஒருவர் மட்டுமே. Thank you Jesus. Thank you Jesus. எல்லாரும் ஆண்டவரிடத்தில் கேளுங்க. என்னை தடுத்து நிறுத்துகிறவர் அவர் தான் ஆண்டவர். எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்லணும்னு கூட எனக்கு சொல்லி தருகிறவர் கர்த்தர். அவருடைய விருப்பம் இல்லாத இடங்களுக்கெல்லாம் நான் செல்லாமல் என்னை தடுத்து நிறுத்துகிறவர் என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். எல்லாரும் ஜெபிங்களேன், ஒரு நிமிஷம் ஜெபிங்களேன். பிள்ளைகளை வைத்திருக்கிற ஒவ்வொரு பேரண்ட்ஸும் ஜெபிங்களேன். என் பிள்ளை ஏமாந்துடக்கூடாது ஆண்டவரே,
என் மகன் ஏமாந்துடக்கூடாது ஆண்டவரே. இந்த சத்தத்தை கேட்கறவங்க, லைவ்ல இருக்கிறவங்க கூட இந்த காரியத்திற்காக கையை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, கேட்கல, சத்தம் கேட்கல. வாலிப தங்கச்சி, நீ அவங்க மேல வச்சிருக்கிற அன்புனால உன் வாழ்க்கையை ஏமாந்துறாதப்பா. வாலிப தம்பி, நீ அவங்க மேல வச்சிருக்கிற அன்புனால உன் வாழ்க்கையை ஏமாந்துறாதப்பா. இந்த கஷ்டத்தை சகித்துக்கொள், இந்த பாடுகளை சகித்துக்கொள். ஏற்ற காலத்தில் ஆண்டவர் உன்னை உயர்த்துறதுக்கு வல்லவர். ஹல்லேலூயா. கண்களை திறந்து பாருங்க, கண்களை திறந்து பாருங்க. சில கஷ்டங்களை சகிக்கிறதுக்காக தான் ஆண்டவர் நம்மளுக்கு வச்சிருக்கிறாரு. ஆமோதிக்கிறீங்களா? சில கஷ்டத்திலிருந்து நம்மளா போகக்கூடாது, நம்மளா கம்ஃபர்ட் ஜோனை தேடக்கூடாது. அங்கிருந்து ஆண்டவரே ஒரு நாள் கொண்டு போவார். இந்த இடத்துல உருவாக்கிட்டு கர்த்தர் ஏற்ற காலத்தில் ஆண்டவர் உங்களை வெளியே கொண்டு போவார். நீங்க இந்த அடிமைத்தனத்திலே இருப்பதில்லை. யோசேப்பு சிறைக்குள்ளே இருந்தான், ஆனா அவன் சிறைக்குள்ளேயே இருப்பதில்லை. கவனிங்க, கவனிங்க. யோசேப்பு சிறைச்சாலைக்குள்ளே இருந்தான், ஆனால் அவன் வாழ்நாள் முழுக்க சிறையிலே இருப்பதில்லை. அந்த சிறையிலிருந்து ஆண்டவரா அவனை எடுத்துக்கொண்டு போகிற ஒரு நாள் சீக்கிரமா வரப்போகுது. நான் நம்புறேன், நீங்க சிறைச்சாலையில இருக்கலாம், நீங்க சிறைச்சாலையிலே இருப்பதில்லை. உங்களை சிறைச்சாலையிலிருந்து கர்த்தர் எடுக்கிற ஒரு நாள் வரும், கர்த்தர் கொண்டு போகிற ஒரு நாள் வரும். அது வரைக்கும் யாருக்காக ஒரு யாருடைய அடைக்கலமும் தேடி எனக்கு அடைக்கலம் கொடுக்கிற கர்த்தர் யாருன்னா அவர் ஒருவர் மட்டுமே. இந்த தப்பை பண்ணாதீங்க. கொஞ்சம் சகிச்சுக்குங்க, கொஞ்சம் அவமானத்தை சகிச்சுங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. உங்க மாம்சம் அப்படிதான். எல்லாரும் நல்லா இருக்காங்களே, நான் நல்லா இல்லையே, எல்லாருக்கும் துணையோட இருக்காங்களே, எனக்கு துணை இல்லையே, அப்படி நினைக்கவே நினைக்காதீங்க. உங்களுக்கு கர்த்தர் துணை, உங்களுக்கு கர்த்தர் ஆதரவு, உங்களுக்கு கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். அவருடைய கோலும் அவருடைய தடியும் என்னை தேற்றும், அவருடைய கோலும் அவருடைய தடியும் என்னை தேற்றும். ஹல்லேலூயா. இன்னைக்கு 3 காரியத்தை நம்ம தியானிச்சோம். நம்பர் 1, முதலாவதாக ஏமாற்றத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகள் நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது. நம்பர் 1, முதலாவதாக சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்பர் 1, இனி இந்த ஏமாற்றம் தான் முடிவு அப்படின்னு நினைக்க கூடாது. கர்த்தர் நமக்கு ஒரு ரகபோத்த கர்த்தர் வைத்திருக்கிறார். எத்தனை இடத்துல நீங்க ஏமாந்தாலும் உங்களை மறுபடியும் கர்த்தர் தூக்கி நிறுத்துறதுக்கு வல்லவரா இருக்கிறார். ஏமாற்றம் என் வாழ்க்கையின் முடிவு அல்ல. சொல்லுங்க, ஒரு 10 டைம் சொல்லுங்க பார்க்கலாம். ஏமாற்றம் என் வாழ்க்கையில் முடிவு அல்ல. ஏமாற்றம் என் வாழ்க்கையில் முடிவு அல்ல. ஏமாற்றம் என் வாழ்க்கையில் முடிவு அல்ல. ஏமாற்றம் என்னுடைய வாழ்க்கையில முடிவு அல்ல. ஏமாற்றம் என் வாழ்க்கையில முடிவு அல்ல. கர்த்தர் இன்னொரு வழியை, இன்னொரு ரகபோத்தை எனக்காக ஆண்டவர் வைத்திருக்கிறார். எனக்காக ஆண்டவர் வைத்திருக்கிறார். சோ நம்பர் 2, இரண்டாவதாக ஏமாற்றத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ளக்கூடிய இரண்டாவது சத்தியம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம ஒன்று நீங்க நினைக்கணும், ஏமாந்துட்டோம் அப்படின்றதுக்காக ஏமாந்தவங்களை பழி வாங்குறதுக்கு என்னுடைய வேலை அல்ல. ஏமாந்தவங்களை யாரையும் நியாயம் தீர்க்கிற வேலை எனக்கு இல்லை. சரி, ஏமாத்திட்டியா, உன் புத்தி அவ்வளோதானே, உன் எண்ணம் அவ்வளோதானே, உனக்கு அவ்வளோதானே வச்சுக்கணும், நீ வச்சுக்கப்பா. ஈசாக்க போல விட்டுருங்க. அவன் ஏமாத்தினதை அவன் வச்சுக்கிட்டோம். ஆனால் ஒரு நாள் ஆண்டவர் நம்மை அவன் கண்ணு முன்னாடி ஆசீர்வதிக்க வல்லவர். அவன்கிட்ட நீங்க ஏமாந்ததை திரும்பி வாங்குறதுக்கு முயற்சி எடுக்கிறது தப்புன்னு சொல்லலை, ஆனால் பழி வாங்கணும்னு நினைக்கிறது. புரியுதா? நான் உங்களுக்கு சொல்றது புரியுதா? நீங்க ஏமாந்ததை திரும்பி வாங்குறதுக்காக நீங்க முயற்சி எடுக்கிறது தப்பு இல்லை, ஆனா பழி வாங்கணும்னு நினைச்சு பின்னாடியே போறது அது உங்களுக்கு ஆபத்தா முடிஞ்சிடும். நம்பர் 3, மூணாவது, நீங்க ஏமாத்தத்துல என்ன ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, இனி அவங்கள்ட்ட என்ன பண்ணக்கூடாதுன்னா, எங்க வைக்கணுமாமா ஏமாத்தத்தை எங்க வைக்கணுமாமா? மனசுக்குள்ளே வச்சிடணும். மனசுக்குள்ளே வச்சு அவங்களை அந்த இடத்துல தூக்கக்கூடாது, அவங்களை அந்த இடத்துல மாற்றக்கூடாது. ஞானமா, சரி நீங்களும் மனுஷன்தான். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், நீயும் மனுஷன்தான். பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, நீங்களும் மனுஷன்தான். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, நீயும் மனுஷன் தானே, அவரும் ஒரு மனுஷன் தானே, அவளும் ஒரு மனுஷன் தானே. கர்த்தர் அதான் ஏற்கனவே சொல்லிட்டார், நாசியிலே சுவாசம் இருக்கிற மனுஷனை நம்புவதை பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாஸ்டர் எல்லாம் அப்படி பண்ணவே மாட்டாருங்க, வாய்ப்பே இல்லைங்க. அதுவும் எங்க பாஸ்டர் எல்லாம் அப்படி பண்ணவே மாட்டாருங்க. எனக்கு சுவாசம் இருக்கா, நான் மூச்சு விட்டுட்டு இருக்கேனா? கர்த்தர் சொல்றாரு, என்ன கூட என்ன நிறைய பேருக்கு வாயில வரல. சொல்லுங்க, இந்த மனுஷனை கூட என்ன பண்ணக்கூடாது, இவன் நாளைக்கு உயிரோட இருக்கிறானா செத்து போறானா நமக்கு நோ கேரண்டி, நோ கேரண்டி. அப்ப எப்படி ஒரு மூணாவது மனுஷன், அவங்க கிறிஸ்தவங்கன்னு நினைச்சேன், அவங்க சர்ச்சில் முன்னாடி இருக்கிறவங்கன்னு நினைச்சேன், அவங்க பாஸ்டருடைய பக்கத்தில் இருக்கிறவங்கன்னு நினைச்சேன், அவங்க வெள்ளையும் போட்டிருக்கிறனால நான் அப்படி நினைச்சேன். வேண்டாமா, வேண்டாயா, யாரையுமே நம்ப வேண்டாம்.
நாம் நம்பிக்கைக்குரியவர் கர்த்தர் ஒருவர் மட்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கைகளை மேல உயர்த்தி, ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். அவர்கள் குடிக்கிற தண்ணீர், சுவாசிக்கிற காற்று, சாப்பிடுகிற ஆகாரம், பண்ணுகிற பிரயாணம், செய்கிற வேலை எல்லாவற்றிலையும் என் ஆண்டவருடைய கரம் என் பிள்ளைகளோடே இருக்கட்டும். இந்த 40 நாட்களும் இந்த தனி ஜெபத்தில் என் பிள்ளைங்க தடையில்லாமல் கலந்துக்கணும் ஆண்டவரே. உங்களை உறுதியாக பற்றி பிடிக்கணும் ஆண்டவரே. இந்த 40 நாளைக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் வரணும். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த மறவாதே. ஆமென்.